திரும்ப திரும்ப விடுவாங்க. ஸோ இந்த வார்த்தை கட்டாயம் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை நான் கட்டாயம் அவங்களுக்கு சொல்லணும். அந்த விசுவாசத்துல அன்னைக்கு பார்த்த சத்தியத்துல அவங்க ஒவ்வொருத்தரும் நிலைச்சு நிற்கிறதுக்கு இது முக்கியம். ஓகே, அதனால இதை பார்க்கணும். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பின்பு தேவன் தமது சயாலகாலமும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மஞ்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக் கடவர் என்றார். முதல்ல ஆதாம படைக்கும் பொழுது எல்லா மிருகங்களையும் எல்லா மிருகங்களையும் அவருக்கு கீழே தான் படைச்சார். என்ன, அவர் தான் அவருக்கு பேர் சொன்னார். எல்லாம் அவருக்கு கீழே தான், அவ்வளவு மிருகங்களில உலகத்துல சகலதும் ஆதாமுக்கு கீழே தான் ஆண்டவர் படைச்சார். இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒரு சிங்கம் வந்து நின்னா நாங்க என்ன செய்யறோம்? பயந்து ஓடுறோம். அது சிங்கத்தை விட பள்ளி ஒரு காக்ரோச்சை பயப்படுறோம். சோ ஏன் அது நடந்தது? நாங்க விழுந்துட்டோம். ஆதாம கீழ்ப்படி இல்லாததால நாங்க விழுந்து இன்றைக்கு பாவத்தில் இருக்கிறனால நாங்க அந்த அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த சாயலை இழந்து நாங்க இப்ப நிக்கிறோம். அதனாலதான் எங்களுக்கு இந்த வார எல்லா போராட்டமும் அந்த சாயலை நாங்க இழந்ததாலதான் இது இவ்வளவு போராட்டம் வந்திருக்கு. நாங்க இதுல பார்க்கிறோம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயக்காரர்களையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் ஒரு சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். சோ இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். அப்ப ஆண்டவர் ஆதாம் ஏமாற்றப்பட்டான். ஆனா ஆண்டவர் திரும்ப என்ன செய்தார்? அதுக்காகத்தான் இயேசுவை திரும்ப எங்களுக்கு தந்தார். இரண்டாவது இல்லாத கடைசி ஆதாமாக இயேசுவை எங்களுக்கு அனுப்பினார். சோ அந்த இடத்துல அவர் செய்த அந்த ஆதாம் செய்த பிள்ளைய இப்படிதான் ஆண்டவர்ல ஒரு நீதி இருக்குது. அவர் ஒரு வரத்தையோ ஒரு ஏதோ ஒரு அதிகாரத்தையோ யாருக்காவது கொடுத்தா ஒரு நாளும் அதை திரும்ப எடுக்க மாட்டாங்க. அதே ஒரு பாஸ்டரோ எங்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் அவங்க விழுந்தாலும் அந்த அந்த கிஃப்ட் அந்த வரத்தை ஆண்டவர் அவர்கிட்ட இருந்து எடுக்க மாட்டார். அது பதிலா அவர் என்ன செய்வார்னு சொன்னா அவங்களை விட இன்னொருத்தரை உயர்த்துவார். அதுதான் ஆண்டோட நீதி. ஒரு நாளும் தான் கொடுத்ததை தான் இப்போ ஒரு வெட்டிங்ல நாங்க போயிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், கொடுத்துட்டு நீங்க என்னோட கோவிச்சிங்க அந்த கிஃப்ட் தாங்க அப்படின்னு கேட்கறது அது எவ்வளவு கீழ் தானே தர. அப்படி ஆண்டவர் வந்து அந்த மாதிரி இல்லை. அவர் உலகத்துக்கு ஜென்டில்மேன். ஒரு நாள் அவர் கொடுத்ததை கேட்க மாட்டார். ஆனா அதுக்காக மற்றொருத்தரை உயர்த்துவார். ஸோ அதனால ஏசப்பாவை அவர் வந்து ஒரு பரிசுத்த ஜீவனா அவர் வந்து பூமியில உருவாக்கி அவர் மூலம் இரண்டாவது ஆதாம் மூலமா எங்களுக்கு வந்து அந்த எல்லா அதிகாரத்தையும் திரும்ப தான் தர்றதுக்காக அவர் வந்து அவரை மீண்டுமா எங்களுக்கு இந்த பூமியில தந்தார். ஸோ அவர் மூலமா நாங்க திரும்பவும் இந்த எல்லா அதிகாரத்தையும் தேவன் எங்களை எப்படி படைத்தாரோ அந்த அவ்வளவு அதிகாரத்தையும் இயேசுவின் மூலமா நாங்க பெற்றுக்கொள்றோம். ஸோ நாங்க ஒரு நாள் நீங்க பிரதர் வந்து நீங்க இயேசுவின் அந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லி அந்த ஜெபத்தை சொன்னீங்களா சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு செகண்ட் அந்த சுவிசேஷத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. உங்களை முழுமையா அந்த ஒரு புதிய ஒரு ஜீவனா மாற்றுறது. ஓகே, அதே நேரம் ஏசப்பா என்ன சொன்னார்? அது மட்டும் இல்லை, நீங்க வந்து அந்த வார்த்தையால பிறந்ததோட ஆவியினாலும் நீங்க முழுமை அடைகிறீங்க. அப்ப நீங்க ஆவியால நிரப்பப்படும் பொழுது நீங்க பரிபூர்ணம் அடைகிறீங்க. உங்களோட சரீரம் ஆலயம் வந்து
முழுமையா நீங்க உங்களோட அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் இல்ல, அந்த அளவு அது உண்மையா ஆகுது. இல்ல, நீங்க தேவனால பிறந்தவர்கள் ஆகுறீங்க. எப்படி தேவனால பிறக்குறீங்க? ஒரு வித்து. இயேசுவை எப்படி ஆண்டவர் வந்து ஜனிப்பித்தார்? இயேசு வந்து வார்த்தையால ஜனிப்பித்தார். ஓகே, வார்த்தை, அவர் வார்த்தையால தான் அவர் பிறந்தார். அதை நாங்க இன்னும் பார்க்க. அப்ப நாங்களும் நாங்க சொன்ன அந்த வார்த்தையின் மூலம் அவருடைய பிள்ளைகளாக நாங்க பிறந்திருக்கிறோம். ஓகே, அப்படி பிறக்கிற நேரம் எங்களுக்குள்ள நாங்க இருக்கிறது அவருடைய வித்து. எங்க அப்பாவோட டிஎன்ஏயோ அம்மாவோட டிஎன்ஏ ஒண்ணுமே இருக்கச்சா இல்ல, அது வார்த்தை அப்படி சொல்லல. நாங்க பார்ப்போம். அப்ப நாங்க இருக்கிறது வந்து அவருடைய அவருடைய உயிர், அவருடைய வித்து தான் எங்களுக்குள்ள இருக்குது. அப்ப நாங்க எப்படி இருக்கு, இப்படி நாங்க அந்த ஜெபத்தை சொல்லி நாங்க மறுபடியும் பிறந்த உடனே எங்களுக்கு நாங்க வந்து இந்த வசனத்துக்குரியவர்கள் ஆகிறோம். 2 கொரிந்தியர் 5:17. நான் அதை எப்பயுமே நான் எப்பெல்லாம் பேசணும்னா இதை சொல்லாம இருக்க மாட்டேன்னா, நாங்க திரும்ப 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 எங்களுக்குள்ள இது உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு விஷயம். வசனங்கள் எங்களுக்குள்ள எந்த அளவு உயிர்ப்பிக்கப்படுதோ சிஸ்டர், அப்பதான் நாங்க இதை மேற்கொள்ளலாம். ஓகே, நாங்க இதுக்கு உதவி செய்யறது ஆவியானவர். எங்களுக்கு ஆவியான அபிஷேகம் கிடைச்சு தனியா நாங்க செய்யல. அப்ப ஆவியான அபிஷேகம் கிடைச்சிட்டு நாங்க அன்னிபாஷையில பேசணும். அவருடைய அந்த ஒரு மனத்துக்கு ஒரு ஒன்னஸ்க்குள்ள வாரம். ஓகே, வந்த பிறகு இது ஒவ்வொரு வசனம் எங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படும். இதுக்கு என்ன செய்யணும்? நாங்க கேட்கணும். கேட்க 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 எங்களுக்குள்ள இது விசுவாசம் கேள்வியால் வரும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது வந்து ட்ரூத். இந்த வசனத்தை தாண்டி இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. இது உண்மை, இது உண்மை. இதை வந்து இது வந்து உங்களுக்குள்ள உண்மையாக்கி கொள்ளத்தான் நாங்க வந்து திரும்ப 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 இந்த வசனங்களையே வந்து கேட்டு சரியான வசனத்தை கேட்கணும். எங்கேயுமே இந்த நெகட்டிவிட்டி கதைக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. போயிட்டு நாங்க எங்களை குறைச்சி சொல்ற நேரம் திரும்பவும் நாங்க வந்து ஓபன் பண்றோம், கேட்ஸ் ஓபன் பண்றோம் எங்களுக்குள்ள அது திரும்ப வாரதுக்கு. அதனாலதான் எப்பயுமே நாங்க வசனத்துல இல்ல ஆண்டவர் சொன்ன வசனம் தான் உண்மை, அதுதான் உண்மை. இதையே தான் நாங்க கேட்கிறோம். ஒரு ஸ்பெஷலி இந்த மாதிரி டெலிவரன்ஸோ சம்திங் ஒரு சுகமோ வந்தா பிறகு திரும்ப 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 அவங்களை நாங்க உயர்த்தி கொண்டே இருக்கோம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நாங்க சொல்லலையே, வசனத்தை தான் சொல்றோம். ட்ரூத், சத்தியத்தை போதிச்சு கொண்டே இருக்கணும் அவங்க காதுல. அதனாலதான் நாங்க எடுத்து ஜெபிக்கிறது எந்த நேரம். ஏன்னு சொன்னா அந்த சத்தியம் போய்கொண்டே இருக்கணும். இல்லாட்டி எனிமி வந்து அவனும் போராடிட்டே இருக்கிறான் பொய் சொல்றதுக்கு. நாங்க விடக்கூடாது. அதனால இதை நீங்க திரும்ப திரும்ப ஒரு நாளுக்கு எங்கேயாவது எழுதி வச்சு உங்களோட மிரரையாவது ஒட்டி வச்சு நீங்க அதை வாசிங்கன்னா அவ்வளவு முக்கியம் இந்த வசனம். எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்றது 100% ஷூர். அந்த மாதிரி அப்ப நீங்க புது சிருஷ்டி. ஆக்சுவலா இது இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தோம்னு சொன்னா புதிய மனிதன் கூட இல்ல, புதிய ஒரு சிருஷ்டி. அப்ப நான் புது சிருஷ்டின்ற ஒரு அதாவது மனிதனை விட மேலானது ஒண்ணு அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து இப்ப முந்தையெல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல என்ன சொல்றது கேபேஜ் கோவாலாம் சின்னதா தானே இருக்கு. எல்லாம் மரக்கறியும் கொஞ்சம் குட்டி குட்டியா தானே இருக்கு. இப்ப எல்லாம் பாருங்க பெருசு பெருசா தானே இருக்குது. அதெல்லாம் ஹைபிரிட். என்ன சொன்னா அவங்க வந்து அந்த பெஸ்ட் சீட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. பெரிய இது பெஸ்டான திங்ஸ் எடுத்து கிரியேட் பண்றதுதான் ஹைபிரிட். அப்ப அந்த மனிதன் படைச்சதுலயே அப்படி ஹைபிரிட்னஸ் ஆண்டவர் வந்து படைச்சது. இது வந்து நாங்க வந்து எவ்வளவு ஒரு ஹை கிளாஸ். ஏன் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவோட வித்தால, அப்பா பிதான வித்துல நாங்க பிறந்திருக்கிறோம். இப்ப நாங்க வார்த்தையில இயேசு எப்படி பிறந்தாரோ அதே மாதிரி நாங்க பிறந்திருக்கிறோம். அப்ப நாங்க எந்த விதத்திலயும் அவருக்கு கீழானவர் இல்லைன்னா அவர் வசனம் சொல்லுது. ஓகே, அவர் அதைத்தான் விரும்புறார். தன்னை பிள்ளைகள் இன்னும் நாங்க பார்க்க நேரம் உங்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு நாங்க எங்களை அவர் மாதிரியே ஆகணும்னு அவர் எதிர்பார்க்கிறோம். நாங்க தான் ஏசப்பா தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. இவன் நாங்க பிற பாக்குறாங்க எப்படி ஜெபிக்கணும்னு கூட. அப்ப அப்படி இல்லை. அந்த நிஜத்துக்குள்ள இப்ப வாங்க நீங்க எல்லாரும் உங்களோட உடம்பு இதை பத்தி மறந்துட்டு அப்படியே ஆவியானவருக்குள்ள இருந்து இதை கேளுங்க, கவனமா கேளுங்க. அடுத்த வசனம் பார்த்தோம்னா 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23. அழிவில்லாதினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான எண்ணாமத்தினாலே விசுவாசத்தை அது அழிவுள்ள. ஓகே,
அதைத்தான் நான் இவருடைய சொன்னேன். ஓகே, இப்ப இவ்வளவு ஒரு எங்களுக்குள்ள இருக்கிறது வந்து இப்ப சொல்லுங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஹைராக்கி இருக்குது. இப்படி இது இது மிருக ஜீவன், இது மீன் ஜீவன், இது மிருகம், இது பறவை, இப்படி ஒவ்வொரு ஹைராக்கி இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளார பிறந்த ஒரு மனிதனுக்கு ஒரு அது வந்து அது ஹியூமன் ஒரு இதுல கேட்டகரைஸ் பண்ண இயலாத ஒரு இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். அப்ப நாங்க அதை தெரியாம தான் நாங்க வந்து திரும்பவும் அந்த உலகத்தாக்கள் மாதிரியே அதே மென்டாலிட்டியோட அதே மாதிரி போய் கொண்டிருக்கக்குள்ள அவருடைய சத்தியங்களை சுதந்திரித்து கொள்ள முடியல. இயேசு போல நாங்க மாறுற நேரம், எங்களோட சுபாவமும் மாறுற நேரம், அப்ப வந்து இது எல்லாமே எங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ள வந்து அப்படியே எங்களுக்குள்ள அது நடக்கும். நாங்க வந்து தரிசித்து நடவாம நாங்க விசுவாசத்தினால நடக்கிறோம். எங்களுக்குள்ள சுத்தி எது வேணாலும் நடக்கணும். ஆனா வார்த்தை சொல்லுது அது இதுதான் நிஜம், நான் எனக்கு தந்த சுகம் தான் நிஜம், நான் என்ன வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். பாருங்க கண்ணு. ஓகே, ஆபிரகாமுக்கு வந்து அவர் என்ன சொன்ன, வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் காட்டி ஆண்டவர் சொன்ன, பாரு பார்த்து இது மாதிரி உங்க சந்ததி வளர போகுதுன்னு காட்டினார். ஏன்னு சொன்ன, பிஹோல், பைபிள் எப்ப பார்த்தாலும் பிஹோல், பாருன்னு இருக்கு சொன்னா, பாருங்க, தரிசிங்க, காணுங்க, நீங்க காண்றது நிஜமாகும். ஏன்னா வசனம் தான் சொல்லுது, நாங்க சொல்லல, வசனம் சொல்லுது. நீங்க பிஹோல்டு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீங்க பாருங்க, உங்க உருவம் எப்படி இருக்கணும் நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீங்க பாருங்க. அந்த பாக்குறது தான் உண்மையை தவிர இப்ப இருக்கிறது உண்மை இல்லை. அப்படி இருந்தோம்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவே முடியாது. அது வந்து வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அப்படியே உலகத்தார் மாதிரியே அவங்க கேத்தலிக் சர்ச், நாங்க கோயிலுக்கு போவாங்க, நாங்க சர்ச்சுக்கு போவோம். இதுதான் வித்தியாசம். அப்படி இல்லை, இதை நாங்க பார்க்கணும், தரிசிக்கணும். இதுக்கு தான் ஆவியானவர் முக்கியம். நாங்க அந்நிய பாஷையில பேசிட்டு அவர் காட்டுவார். நீங்களும் பாருங்க, நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அதை பாருங்க, அவர் காட்டுவார். நீ இதுதான், இத்தனை வருஷத்துல நீ இதுதான், அடுத்த வருஷம் நீ இதுதான், இது எல்லாம் ஒரு பெர்ஃபெக்டா காட்டுவார். இவ்வளவு அதெல்லாம் செய்யறதுக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். தன்னை பிள்ளை வந்து இந்த இடத்துக்கு வரணும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. இந்த இயற்கை கூட கற்ப வேதனைப்படுது, தன்னை பிள்ளைகள் வந்து பெர்ஃபெக்ஷனுக்கு வரணும் என்று சொல்லி, அது பரிபூர்ணத்துவத்துக்கு வரணும் என்று சொல்லி ஏசப்பாவா மாதிரி. அப்படி நாங்க அந்த இடத்துக்கு வாழ்றதுக்கு நாங்க அதான் ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வித்து அழிவில்லாதது, அது அழிவில்லாத வித்து. சோ அந்த அழிவில்லைன்னு சொன்னா நோய் வர முடியாது. ஏசப்பாக்கு நோய் வருமா, தேவனுக்கு நோய் வருமா? இல்ல, வராது. அதை நீங்க விசுவாசிங்க. நான் சும்மா சொல்றாங்க அப்படின்றது வசனம் சொல்றது. அப்ப அவருடைய வித்து உங்கள்கிட்ட இருக்கிற நேரம், உங்களுக்கு அப்பாவுக்கு இருந்ததால பிரஷர், அம்மாவுக்கு இருந்ததால டயபெட்டிக், இவங்களுக்கு இருந்ததால வர முடியாது. ஏன்னா அந்த கட் ஆஃப் ஆயிட்டு, அந்த ஹையரார்கி கட் ஆஃப் ஆயிட்டு. நீங்களும் அம்மா, உங்களுக்கு மேல அம்மா அப்பா இல்ல, அது கட் ஆஃப். நீங்க பிலாங்ஸ் இந்த பக்கம் வந்துட்டீங்க, ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. இருளின் ராஜ்யத்துல நீங்க இல்ல. உங்களோட அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை நீங்க இல்ல. நான் அம்மாவை நான் நேசிக்கிறேன், அம்மா ஆனா ஒரு ஆத்மாவா பாக்குறதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் அவங்கள கடமைகளை செய்யறேன்னா அவங்களுக்குரிய செலிப்ரேஷன் தான் முக்கியம். அவங்களோட ஆத்மாவா நாங்க ஆண்டவரை கூட்டிக்கிட்டு போறோம். ஒவ்வொரு இந்த குடும்பத்துல நாங்க பிறந்திருக்கிறோம்னா அவங்களை கூட்டிக் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சேர்த்துடணும். அது ஒரு ஆண்டவரோட பிள்ளை ஆத்மா, அவளை தானே தவிர நாங்க இந்த பூமியில இருந்து எல்லாம் இப்ப பிள்ளைகளை கொடுத்துருக்காங்களா, அந்த பிள்ளைய நாங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம். இந்த உலகத்துல என்ன செய்யறோம், இந்த உலகத்துல இதெல்லாம் நத்திங். அதுவும் இப்ப நாங்க கடைசியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த நேரத்துல ஒவ்வொரு இவன் இயற்கை கூட கற்ப வேதனை பார்த்து தண்டை புகழ் தண்டை அந்த பரிபூர்ணத்துவத்துக்கு வருதில்லையேன்னு சொல்லி. சோ அதனால நாங்க இந்த மாதிரி வசனங்கள்ல நாங்க அதை உயிர் வைத்துக் கொள்ளணும் எங்களுக்குள்ள. சோ அவர் வந்து முழுமையா ஏசப்பா வந்து அவர் வந்து அவர் வந்து சுற்றி திருந்து அந்த நாங்க வசனத்தை பார்த்து சுற்றி திரு நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்து எல்லாருக்கும் குணமாக்கி கொண்டிருந்தார். எங்க இருந்து குணமாக்குனார்? அவர் வந்து அவர் ப்ரே பண்ற மாதிரி லாசரஸ கூட அந்த நேரம் சொன்னதுக்கு என்ன, அவர் வந்து மற்றவங்களுக்காக தான் ப்ரே பண்ணார். ஓகே, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அவருடைய ஜீவன் அவர் அந்த அவங்களுக்குள்ள பேசுறது, அந்த ஜீவன் அவங்களை உயிர்ப்பிச்சது. அவருடைய அந்த ஒரு அழியாத வித்து அவருக்குள்ள இருக்கும் பொழுது, அது அழிகிற வித்து, அவர் பேசும் பொழுது அது அழிகிற வித்துக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. சோ நான் அது ஏசப்பா இருந்த நேரம், இப்ப ஏசப்பா போயிட்டு அவர் வந்து அந்த உயிரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அந்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் மரித்தா பிறகு அதே அதிகாரத்தை ஒரு ஒன் ஸ்டெப் கூட குறையாத அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
ஓகே. ஸோ நாங்க எல்லாருமே இப்போ அவர் செய்த காரியத்தை செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அவருடைய டிஎன்ஏ சுமந்து கொண்டு அவர் போலவே நாங்கள் இருக்கும் பொழுது, அழிவில்லாத வித்து எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது சிக்னஸ் எங்ககிட்ட வர முடியாது. வந்துச்சுன்னா துரத்துறதுக்கு அதிகாரம் எங்க நாவுல இருக்குது. மரணமும் ஜீவனும் எங்க நாவின் அதிகாரத்துல கொடுத்துருக்கிறோம். ஏன்னா வார்த்தையால நாங்க பிறந்திருக்கிறோம். வார்த்தையால பிறந்தா எங்களுக்கு வார்த்தையின் அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. நாங்க எல்லாம் வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நாங்க எப்படி நாங்க ஜெயம் பண்ணணும்னா வார்த்தையால. கிறிஸ்துவர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாய் தான், நாவு தான் எங்களோட வந்து. நான் அன்னைக்கு பார்த்தா எல்லாரும் அந்த அந்நிய பாஷை எடுத்துக்கொண்டிருக்கிற நான் சொன்னேன், இனி உங்களுக்கு இதுதான் உங்களோட வெப்பன், உங்களோட ஆயுதம், இதுதான் ஆயுதம், இதை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி வாயை மூடிக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கைய நீங்க எங்க ஓடி 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 போனாலும் வெற்றியாக வாழ முடியாது. உங்க வாயை மூடிட்டு உங்க வாயை திறக்கணும். எந்த நேரமும் வாய் வேலை செய்யணும். பழைப்போ சாத்தானே, நான் நம்ப மாட்டேன், பழைப்போ சாத்தானே வசனங்களை பாவீங்க. எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் இந்த மாதிரி வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசும்பொழுது உங்களுக்காக தெய்வ தூதர்கள் கிரியை செய்ய எவ்வளோ பெரிய காரியங்கள் எங்களுக்காக இது நினைச்சு பார்க்க முடியாத மைண்ட் ப்ளோயிங் திங்ஸ் எங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கும் பொழுது நாங்க தான் உண்மையா திரும்ப என்னது ஏன் இப்படி இருக்கிறோம்? அறியாமையினால் என் பிள்ளைகள் அழிந்து போயிடும், என் மக்கள் அறியாமையினால் அழிந்து போகிறார்கள் சொல்ற. சோ அறியாமை, அந்த இக்னோரன்ஸால தான் நாங்க இப்படி இருக்கிறோம். அதுல இருந்து வெளியில வரணும். இன்னைக்கு இது தெரியாம தான் ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட குவாலிட்டிஸ், அவங்களோட அவங்களோட என்ன சொல்றது, அவங்களுக்கு கிரியைகள் உள்ள அந்த மனிதன் மாறாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த வசனங்கள் அவங்களோட வாழ்க்கையில உயிர் பெறல். அதனாலதான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. உயிர் பெற்றுன்னு சொன்னா நிச்சயமா இயேசுவை போல அவங்க மாறுவாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இயேசுல வித்தால், அதே அவர் இயேசு பிறந்த அதே வித்தால். ஸோ மற்றது நாங்க இப்ப சொல்லுவோம், இப்ப இப்படி இயேசு பிறந்த விட்டாலும் நாங்க பிறந்திருக்கோம். ஓகே, அப்படி இருக்கிற நேரம் நாங்க அவர் என்ன செய்திருக்கார்? அவர் வந்து அவ்வளவு அவரோட காலடிக்கல, எல்லாம் அவரோட காலடிக்கல. இயேசு வந்து அதே தேவன், இந்த உலகத்தை அந்த சராசரங்களுக்கும் பொறுப்பான அதே தேவன், அவருடைய வார்த்தையால் அவருடைய வித்தால உயிர்ப்பித்த ஏசப்பாட அதே வித்தால நாங்க பிறந்திருக்கிறோம். ஓகே, இப்ப நாங்க படுத்திருக்கிற நேரம் ஏதோ வந்து பயம் காட்டுது. நாங்க என்ன சொல்றோம்? ஐயோ பயப்படுறோம், கையை காலை பிடிச்சிருக்குது, இப்படி பயப்படுறோம், அமுக்கம். இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். எப்படி மேற்கொண்ட எங்கேயுமே ஓடல, யாரோ சொல்லி கொடுத்தாங்க, எங்கேயோ கேட்டேன், அது வார்த்தையை காமிச்சு அவ்வளவுதான். வார்த்தைய வாய மூடிட்டு இருந்து எந்த பிசாசையும் மேற்கொள்ள இல்லாத பிசாசு பயம். ஏசப்பாக்கு பயம். நீங்க ஏசப்பாவா காட்டுங்க. நீங்க உங்க வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இந்த பிசாசுக்கும் கிட்ட இருக்க முடியாது. அந்த ஐடென்டிட்டி உங்களுக்குள்ள வரும் பொழுது ஒரு பிசாசுக்கும் கிட்ட வர முடியாது. நான் வந்து யாரோ சொன்னாங்களோ இல்லாட்டி இதுல இருக்கணும்னா பைபிள் இருக்கணும், அது எனக்கு இந்த வாழ்க்கையில் உண்மையானதுக்கு சொன்னாங்க. நாங்க வந்து ஜெனரேஷனா ஹிந்துவா இருந்து வந்தாங்க. எங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் செய்யறாரு, இந்த கோயிலோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் நிறைய. அப்ப அதெல்லாம் எங்களுக்கு இருந்தது. கிறிஸ்டியன் லைஃபுக்கு போற நேரம் வந்து சரியான தடைகள். சும்மா நடந்து போற நேரம் இப்படி சும்மா வீட்டுல நடந்து போறது லேம்ப் ஷேட் விழும். ஆனா அங்க சொல்ல நெல்லுன்னு சொல்ல நிக்க லேம்ப் ஷேட் விழும். ஏன்னா அந்த தலைக்கு போடுறதுக்கு அது பார்த்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பயங்கர தடைகள் சும்மா விடாது. ஸோ நைட்டுல இவர் வந்த போது நைட் ஒர்க் போவார். அப்படி வந்து ஏதோ அமர்த்தும் கஷ்டப்பட்டு ஒரு நாள் இல்லாத பெரிய போராட்டம். எல்லாம் என்ன, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அப்பாலே வசனம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த ஒரு இயேசுன்ற நாமத்தை அந்த நேரம் வசனங்களும் பெருசா தெரியாது. எங்களுக்கு தெரியாட்டி ஆண்டவர் அந்த ஒரு வசனத்தை எங்களுக்கு விடுதலை தருவார். தெரிஞ்ச வசனத்தை பாவிக்கணும். ஸோ அந்த வசனங்களால தான் மேற்கொள்ளும். ஸோ அதனால திரும்ப சொல்றோம், வாயை திறக்காட்டி உங்களுக்கு இயலாது. இப்போ அந்நிய பாஷைனா அப்ப எனக்கு இருக்க அந்நிய பாஷை இருந்துச்சுன்னா என்ன பயம்? அது சொல்ற நேரம் எல்லாம் பறந்து போகும். உங்களை சுத்தி தேவதூதர்கள் நிற்பாங்க. நீ ஏன்னு சொன்னா நாங்க பார்ப்போம் தேவதூதர்கள் யாருன்னு பார்ப்போம். ஸோ அப்ப இப்படி நாங்க பாக்குறோம். அடுத்தது நாங்க அடுத்த வசனத்தை பார்ப்போம். இப்ப யாருன்னு நாங்க ஓரளவு பார்த்துட்டோம். அப்ப அவர் வந்து எங்களுக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தை பார்ப்போம். நாங்க வாசிக்கலாம். அடுத்தது ப்ளீஸ். விசுவாசிக்கின்றவர்களால் நடக்கும் அடையாளங்களானவன என் நாமத்தினாலேயே பிசாசுகளை திரட்டுவார்கள். நவமான வாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை யாரை குறித்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்தார்கள். கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுத்தமாகும்.
நான் உங்களை முந்தி கேட்டிருக்கிறேன் ஒரு இது வந்து ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கெல்லாம் அந்த ஃபாரினர்ஸ் வந்தாங்க தானே, அந்த பிரிட்டிஷ் எல்லாம் வந்து பிரிட்டிஷ் மற்ற ஆட்கள் வந்து இது பண்ணாங்க தானே. அப்போ அவங்க ஆண்டு கொண்டு இருக்கிற நேரம் அவங்க வந்து இவங்க போய் பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், ஐயோ இது வந்து புது வித்தியாசம், மனுஷங்களிடம் வேற ஏதோ ஆக்கள் வந்திருக்காங்க என்ன சொன்னா அவங்க கல்லு சாப்பிட்டு ரத்தம் குடிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ ஏன்னு சொன்னா பிரெட் எல்லாம் அவங்க கண்டதில்லை. ஸோ பிரெட்டை சாப்பிட்டு பண்ண என்ன செய்ய சாப்பிட்டுருப்பாங்க, பண்ணை சாப்பிட்டு ரெட் வைன் குடிக்க அவங்க வந்து கல்லு சாப்பிட்டு ரத்தம் குடிக்கிற ஒரு புதிய ஒரு இனம் வந்து இருக்குதுன்னு சொல்லி. அது மாதிரி தான் அப்ப அது மாதிரி தான் இப்ப நாங்க வந்து புதிய இனம் உண்மையா என்ன சொன்னா நாங்க விசுவாசிக்கிறோம் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் பயப்படாம நாங்க போயிட்டு உண்மையா கொரோனா நேரத்துலலாம் கொரோனா அப்படி பயந்து மாஸ்க் போட்டுருக்கோம். கொரோனா வீடியோக்கெல்லாம் நான் போய் ப்ரே பண்ணுவேன். ஸோ உண்மையாவே வித்தியாசமா பார்த்தாங்க. எல்லா சர்ச்சும் அதை செய்யலை, எல்லா சர்ச்சுமே அக்களும் அதை செய்யலை. எங்களுக்கு இந்த 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 ஐடென்டிட்டி எங்களுக்கு படிப்பிச்சிருந்தாங்க, எங்களுக்குள்ள போட்டு 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 பழக்கி இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பயப்பட தோணலை. போயிட்டு ப்ரே பண்ணோம், அவங்களும் பயப்படாம இருந்தாங்க. அந்த நேரம் கூட போய் வேக்சின் போட்டு சுகமானாங்க. அப்படி காரியங்கள் செய்தது வந்து இந்த இந்த வசனங்கள் எங்களுக்குள்ள உயிர் பெற்றிருந்தனால தான். அதுதான் நவமான பாஷைகளை பேசுவாங்க, சிரிப்பாங்க. கல்ல குடிக்கிறோம், கல்ல சாப்பிடுற ரத்தம் குடிக்கிற மாதிரி சிரிப்பாங்க. ஏன்னா பலஹரதுருஷமிங்கிறத அந்த நாங்க அர்த்தம் இல்லாம பேசி கொண்டுட்டோம். பட் அதுதான் நாங்க அது எங்களுக்கு ஏசப்பா கொடுத்த அடையாளம். அதையே நாங்க விடுவானே, யாருக்காக நான் வசனத்துல இருக்குது, அதை நான் விட மாட்டேன். ஒருத்தர் சிலருக்கு கொடுத்தது இல்லை. இது அடையாளங்கள் ஆவன, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அந்நிய பாஷை இருக்குது, அது சிலருக்குன்னு இல்லை. அது இந்த அறிவு இல்லாம சிலருக்கு தான். அப்படி ஏதோ தனக்குள்ள இருக்கு இல்ல. நீங்க பேசுவீங்க, நீங்க பேசலாம். அதை கொண்டு கிறிஸ்டியன் லைஃப் விக்டோரியஸா வாழலாம். சர்ப்பங்களை இருப்பாங்க, சாவுக்கு எதுவான யாதுன்னு கொடுத்தா என்ன நடந்தாலும் பேசுங்க, வசனத்தை பேசுங்க, அதுல இருந்து வெளியில வரலாம். 1 2 எனக்கு சொல்ல போனா நிறைய காரியங்கள் இந்த மாதிரி நான் கண்டிருக்கிற ஆண்டவர் வந்து அவ்வளோ நாங்க பேசுற நேரம் அது நடக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு இதுக்கும் கொரோனா வந்துச்சா பயப்பட தேவை. ஏன்னா இந்த கொரோனா திரும்ப சொல்றேன்னா திரும்ப வரும், வெரி சூன் வரும். நாங்களும் இப்ப இந்த தமிழ் ஃபெலோஷிப்ல ஒருத்தர் இருந்தா 2 பேர் இருந்தா திரும்ப சொல்றது, மருந்து குடிக்கிறதுல இருந்து வெளியில வாங்க, மருந்து இல்லாம வாழ பழகி கொள்ளுங்க. நான் மருந்துக்கு எகேன்ஸ்டா சொல்லல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா ஐயோ நாங்க இல்லையே, எதையோ சார்ந்து இருக்காது, ஏசப்பாவே சார்ந்து இருக்கு. அவன் ஆவியானவரால எல்லாத்தையும் மேற்கொள்ள பலர். இதுதான் நேரம். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்கும்னு எனக்கு சொல்ல தெரியாது. சொன்னாங்க அந்த இடத்துக்கு வருவோம். சொல்லியா அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற நேரம் என்ன வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுத்தமாவார்கள். அது நடக்கத்தான் வேணும். அவர் சொன்னா அது நடக்கும், அதுல மாற்றமே இல்லை. இதுல வந்து ஓகே சில பேருக்கு அது எக்ஸ்ட்ரா வரங்கள் கொடுத்துருக்கு, அது இல்லைன்னு ஹீலிங் வரங்கள் இருக்குது. ஆனா இது வந்து விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தராலையும் நடக்கிற அடையாளம். நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணி நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கு சுகம் வந்திருக்கும், ரைட்? அது இல்லாம இருந்தது இல்லை, ஒவ்வொருத்தருக்கு சுகம் இருக்கும். அதை தைரியமா செய்யுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தன்னை பிள்ளைல ஒவ்வொருத்தரும் அதை செய்யணும்னு சொல்லி கையில வைங்க, பேசுங்க, வார்த்தை அனுப்புங்க, வார்த்தையால் சுகப்படுத்தலாம், கைகளை வைக்கிறா சுகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி விக்டோரியஸ் லைஃபுக்குள்ள நாங்க போவோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் கஷ்ட ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்க இன்னமும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கொள்றீங்க. இதுதான் ஐடென்டிட்டி. உங்களோட ஐடென்டிட்டி, நீங்க யாரு தெரிஞ்சு கொள்றதுக்கான வசனங்கள் இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள இது எல்லாத்தையுமே ப்ளீஸ் பிரிண்ட் பண்ணி ஏதோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவு முக்கியம். அதுல நாங்க பார்த்தோம் வந்து ஓகே என்னது இப்ப நாங்க ப்ரே பண்ண போறோம். ஓகே இப்ப ஒருத்தருக்கு ப்ரே பண்ண போறீங்க, நிறைய போயிட்டு சுகம் அளிக்கிறதுக்கு அவ்வளோ பேசி இதெல்லாம் அப்படித்தான் இல்லை. இயேசுவின் நாமத்தை நாங்க சொல்ற நேரம் சுகமாகும். ஒரு சின்ன ஜெபம் போதும், அது நடக்கும். அதுக்கு நாங்க உண்மையான இந்த கிறிஸ்தவரா இருக்கணும். அதுக்கு தான் நாங்க தொடர்ந்து நாங்க பார்த்து கொண்டு வரோம். எப்படி நாங்க ஆவியானவர்ல நிரம்பின ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நாங்க தொடர்ந்து அந்த மற்ற நாள் ப்ரீச்சிங்ஸ்ல நாங்க பார்த்து கொண்டு வரோம். எப்படி அப்ப அதை வந்து நீங்க ஜெப வாழ்க்கை எங்க பிரைவேட்ல
இருக்கணும், பிரைவசியில நாங்க இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க யாரும் பார்க்காத இடத்துல நாங்க எப்படி ஒரு ஜெப வாழ்க்கையை நாங்க மேற்கொள்றோம்ன்றது முக்கியம். அப்படியே ஒரு அனுபவமையான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும்போது இங்க போய் கையை வைக்க அது வந்து சுகமாகும்னு நாங்க கேட்கிறவங்க விசுவாசிக்கணும். நாங்க நிச்சயமா சுகமாகும். மற்றது வந்து எங்களுக்கு சுகமாகுது, சில நேரம் மற்றவங்களுக்கு சுகமாகும், எங்களுக்கு சுகமாகாது. அதுக்கும் ஒரு வகையில பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய அறியாமை, நாங்க எதிர்பார்ப்போம் இன்னொருத்தர் கை வச்சாதான் சுகமாகும். எங்களோட வாயால எங்களோட விசுவாசத்தால இதை மேற்கொள்ள முடியும். சின்னது சொல்லணும்னு சொன்னா எனக்கு 2 பேபிஸ் கிடைச்ச நேரம் 12 இன்ஜெக்ஷன் ஸ்பைன்ல போட்டிருந்தாங்க. 1-2 போட்டே இடுப்பு வலி நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எனக்கு 12 இன்ஜெக்ஷன் போட வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருந்தது. ஸோ 2 வருஷத்துக்குள்ள 2 பேரும் பிறந்தாங்க. ஸோ திடீர்னு மயங்கி விடுவேன். அந்த பெயினை வந்து தாங்கவே இல்லாது. அப்படியே சில பிள்ளைல டப்புல வச்சு களி கொண்டு இருக்க நேரம் மயங்கி விடுவேன். பெயின் கொஞ்சம் இப்படி ஆடிட்டு பெயின் வரும், அவ்வளோ கஷ்டப்படும். அப்போ ஆண்டவர் வந்து ப்ரே பண்ற நேரம் ஆண்டவர் அந்த நேரம் இது அப்போ அவங்க குட்டியா இருந்த நேரம் அப்போ ஆண்டவர் சொன்னது வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லித்தரும். மார்னிங் ப்ரே பண்ணும்போது ஆவியானவர் வந்து எக்ஸசைஸ் சொல்லித்தரும், இதை செய்தால் தான் ப்ரே பண்ணலாம். அப்படியே தொடர்ந்து பிசியோதெரப்பி சொன்னாங்க, போகல இதுலயே சரியா போயிடுது. அப்ப அந்த நேரம் எனக்கு இது வந்து இப்படியோட தேவைப்பட்டுச்சு. அடுத்த முறை அதுக்கப்புறம் 4-5 இயர்ஸுக்கு ஒன்றும் இல்லை வரல. அதுக்கப்புறம் 4-5 இயர்ஸ் கழிச்சு ஏதோ ஒரு வெயிட் ஒன்று தூக்க போக்குல திரும்ப வந்தது. இதை நான் இப்ப யோசிச்சு பார்க்குறேன், எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்து காட்டினாருன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அந்த நேரம் நான் என்ன செஞ்சேன்னா மயங்கி விழவும் இல்லை, இதுல எனக்கு தைரியம், எனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்ப உண்மை கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. அப்ப நான் இல்லை, நான் மேற்கொள்றேன், இல்லை நான் செய்யாம இருக்க மாட்டேன், நான் இந்த விதம் செய்து முடிக்க போறேன். அப்ப பண்ணி வருஷம் பேசிட்டே போயிட்டு அந்த டப்புன்னு போடவும் இல்லை, அந்த வெயிட்டா ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு செய்துட்டு ஓரளவுக்கு அதெல்லாம் ஒரு வேலையும் நான் நிப்பாட்டையில யாருக்கோ சொன்ன நினைக்கிட்டு செய்துட்டு இருக்கிறேன். முடிச்சுட்டு நைட் பெட்டுக்கு போயிட்டு நினைவு வருது, சும்மா மகனுக்கு சொல்லி ப்ரே பண்ணணும். மகன் வந்து கையை வச்சா, நெடுப்புல கையை வச்சு என் மகன் பேசுறது 2 வார்த்தை தான். அவன் சொன்னான், be healed in the name of Jesus. அவன் சொல்லுவான், அதை சொல்லி அவனை கையை தான் பிடிச்சு சொன்னா அதுல இருந்து அப்படியே ஒரு கரண்ட் போயிட்டு இதுல வந்து நின்றுச்சுது. அதுல இருந்து அப்படியே ஸ்பைன் வழியா கீழே போயிட்டு எந்த இடத்துல பெயினோ அந்த இடத்துல அந்த அந்த கரண்ட் நின்றுச்சுது. நின்ற பிறகு அந்த நேரம் எப்படி எந்த அளவு பெயின் சொன்னா எனக்கு வாஷ்ரூம் போக கஷ்டம். வாஷ்ரூம் போகிறதுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண கஷ்டம். ஸோ அப்புறம் அப்படி எனக்கு அதை உட்கார்ந்து இருந்ததுனால பெயின் போயிட்டான்னு விலங்கல. பட் அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு வாஷ்ரூம் போகும். அப்போ நான் வந்து ஐயோ திரும்ப பெட்டை விட்டு இறங்கணும்னு சொல்லி என்னடா சரி மெதுவாக இறங்கிய காலை வைக்கிறேன். உடனே பெயின் போயிருந்தது. அவன் ப்ரே பண்ண உடனே போயிட்டுது. அவன் கையை பார்த்தா மசில்ஸ் எல்லாம் ஓகே ஆகி ஒரு இன்ஸ்டன்ட் பெயின். அது அவன் ப்ரே பண்ண, நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அந்த மகன் ப்ரே பண்ண, அவன் விசுவாசத்துல அவன் சொன்னான். அது மாதிரி எல்லாருக்குமே அது ஏறும். ஜஸ்ட் அந்த கையை வைக்கத்தான் வேணும். அப்புறம் உடனே எப்படி கம்ப்ளீட்டா போயிடுது. அவ்வளவு முழு நாளும் கஷ்டப்பட்டு வந்து கம்ப்ளீட்டா போயிடுது. அடுத்த நாள் ஒரு மாதிரி டிக்லிங் சென்சேஷன் இருந்தது, அதுவும் ஃபுல்லாவே போயிடுது. ஓகே, அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் அதே மாதிரி திரும்ப வந்தது. அந்த முறை யாருக்குமே சொல்லல, ஒரு வேலை. அந்த நேரம் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். வீடியோக்கு போய் ப்ரே பண்றது ஒன்றையுமே நான் விடல. ஆனா வீடியோக்கு போய் நான் உட்கார்ந்துதான் கொஞ்சம் பயம், நின்று ப்ரே பண்ணிட்டு வந்துட்டேன். பாஸ்டர் வேலை சொல்றார், எல்லாம் சில டிசைனிங் வேலை கொடுத்த நைட் 12 மணிக்கு நின்று அதை செய்து கொண்டிருக்கிறேன். பிலோ எல்லாம் வச்சு சேர்ல அந்த டிசைனிங் ஒர்க்கை செய்து கொண்டிருக்கா சரியா என்ன டைம்னு தெரியல. ஆவியானவர் எலும்பு நிற்க அப்படியே ஒரு சுழல் காற்று மாதிரி கண்ட. பிறகு 5 விரல் உள்ள கை வந்து இதுல பண்றத எனக்கு உணர்ந்துட்டு சொன்னா குனிய சொன்னார். இப்ப நான் குனிஞ்சா நான் மயங்கி விழுந்துடுவேன், அந்த அளவு பெயின் இது. அப்புறம் நினைச்சேன் சொல்றது யார், ஆவியானவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சேன். அப்படியே ஒரு பெயினும் இல்லை, டோட்டலா சரி. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு வழிகாட்டல. ஒன்று வந்து உலகத்து சம்பந்தமா மாதிரி நாங்க வந்து வார்த்தையில வளராத நேரத்துல எங்களுக்கு பிசிக்கல் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி தேவைப்படுது. அதுக்கடுத்து கொஞ்சம் மணி நேரம் ஒருத்தர் கையை வச்சு நாங்க ஜெபிச்சு வரக்குள்ள அந்த இதை பெற்றுக்கொள்ள முடியுது. அதுக்கடுத்து வர ஒருத்தர் கையும் தேவையில்லை, ஆவியானவரே எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து எங்களுக்கு அந்த பெயினை எங்களுக்குரிய வருத்தங்களை மேற்கொள்ள முடியும். இந்த மாதிரி தடுங்களோ ஏதோ விரட்டுறதுக்கு அவ்வளோ சொல்லி தந்திருந்தாப்ப அந்த மாதிரி காரியங்கள் பழக்கினார் அந்த டைம்ல. ஸோ அது எல்லாமே ஏன் சொல்றது, இதெல்லாம் நடந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சொல்றது. அது மாதிரி எங்களை மேற்கொள்ள முடியும். ஸோ நாங்கள் வந்து அந்த பாடத்தை இது வந்து நான் எப்பயுமே இங்க ரொம்ப எல்லாருக்குமே சொல்ற வசனம், இதை திரும்ப நீங்க இதையும் நீங்க உங்களுக்குள்ள உண்மையாக்கி கொள்ளுங்க.
உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்க. ஸோ நீங்க வந்து ஆச்சரியமான இருள்ல இருந்து உங்களை அழைச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற நேரம் அந்த கிறிஸ்டியன் லைஃபை கொண்டு போகணும்னு சொன்னா ஒரு முக்கியமான காரியம் வாய வச்சுட்டு சும்மா இருக்காங்க, ப்ரே பண்ண மற்றவங்களுக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்ல ஸ்டார்ட் பண்ற நேரம் அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நாங்க சொல்ற நேரம் அதுல நான் இவன் அந்த நான் வந்து என்னது நாங்கள் ஹோல் ஆவர் ஆஃப் காட் போடுற நேரம் எபேசியர் 6 போடுற நேரம் அந்த எங்கள் கால் பாதங்கள் வந்து அது வந்து அந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் அந்த என்னது பாத ரட்சிகள், அது ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு. ஸோ அதனால சொல்ல தைரியமா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் ஐசப்பாட்ட வாங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க, பஸ்ல காட்டுறீங்களா சொல்லுங்க, அது ஒரு பாதுகாப்பு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறது அதுக்காக. ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு என்னது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரின் ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியா அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ப்ளீஸ் இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கொள்ளுங்க, உண்மையாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு அவருக்கு சொந்தமான ஜனங்கள், ரைட் கௌரி? நீங்க அவருக்கு சொந்தம், நீங்க அம்மாட பிள்ளை இல்ல, உங்களோட ஏசப்பாட பிள்ளை, ரைட்? அப்போ சொல்றோமே நீங்க வந்து உங்களோட அண்ணாட ஏதோ ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க சின்ன பிள்ளை. இப்போ எங்கள் வீட்டில் இதை நடக்கிற இப்போ நான் சொல்ல மகளுக்கு இப்போ அவன் எடுக்காத எடுத்தா நீ அவனுக்கு இப்போ அழுது கொண்டு வராத அவன் அடிப்பான், ஓகே அப்படின்னு சொன்னா அது மாதிரி இது வந்து ஏசப்பாட பிள்ளை நீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது செய்தா அவர் சும்மா இருப்பாரா? இல்ல, நீங்க அனுபவிச்சு பாப்பீங்க. உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் உடனே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். உங்களுக்கு எதிராக வாரவங்களுக்கு ஒன்று நிற்க முடியாது. உடனே அவங்க நீங்க வந்து இந்த மாதிரி வாழ்க்கை இந்த மாதிரி வெளிப்பாடுகளோட நீங்க வாழ்ற நேரம் யாருக்கும் உங்களுக்கு எதிராக வர முடியாது, உங்களுக்கு பேச இயலாது. உடனே அதுக்கான ரிசல்ட்ஸ் தெரியும். அவங்க உங்ககிட்ட வருவாங்க, அவங்களுக்கு ஏதோ நடக்கும் சம்திங். நான் இங்கே வந்து அந்த வந்துட்டு அந்த சிஸ்டர் ஜெபிச்ச பிறகு கிட்ட போன பிறகு எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அதுதான். அப்ப அது ஏன்னு சொன்னா அந்த ஆவியானவரை நீங்க சுமந்து கொண்டு போறீங்க. அப்படி டிஃபரெண்ட் எல்லாரும் என்னோட ஹாப்பியா அப்ப அதுகளை நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்ப அந்த வர்ற அனுபவத்தை விட்டுறாதீங்க, அதை தொடர்ந்து இது வரைக்கும் இப்ப வரையும் அந்த முதல் வந்து இருந்ததும் நான் பேசாம இருந்தாலும் சின்ன பிள்ளை என்று கதைக்கும் அவர் என்ன கூப்பிடுவா என்னில விருப்பமாக கதைப்பான். அப்ப அது என்ன நடந்தது? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனா அந்த ஆவியானவரோட பாத்தீங்களா எவ்வளவு வித்தியாசம். நீங்க அது ரெண்டுமே எங்களுக்கு அந்த சுவிசேஷத்தின் மூலம் வார்த்தை மூலம் நாங்க அறிக்கையிடுறதோட ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அது ரெண்டும் இணைப்புலதான் பரிபூர்ண ரட்சிப்பு எங்களுக்குள்ள வருது. அப்ப அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா அவர் சொல்றாரு அந்த ஆவியானவரோட அபிஷேகம் முக்கியம். நான் ஏசப்பா வந்ததே ஆவியானவருடைய அபிஷேகம் தாரதுக்கு தான். ஜான் வந்தது தண்ணீர்ல முழுகுனா, ஆனா ஏசப்பா வந்தது ஆவியானவருடைய அபிஷேகம் தாரதுக்கு. ஸோ அது நாங்க பெற்றுக்கொள்ளணும். அடுத்த வசனம் பார்ப்போம். ஸோ அதனால உங்களோட உடம்பையோ உங்களோட சரீரத்தையோ உங்களுக்கு சம்பந்தமான ஏதாவது காரியங்களையோ உங்களோட காரையோ எதையுமே தொட முடியாது. அதை நீங்க அந்த அன்னைக்கு கூட நாங்க அங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஹஸ்பண்ட் சொன்னா அதுதான் அந்த ஸ்டியரிங் அந்த இது ஒன்று லாக் ஒன்று வாங்கி போடணும்னு தெரியாது. நம்ம லாக் பண்ணிட்டு போறோம். அந்த அதுல வந்து அன்சேஃப் மாதிரி இருந்தது பார்க்கிங். நான் சொன்னேன் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, கையை வச்சு ப்ரே பண்ணிச்சுனாங்க, அது கூட தேவையில்லை. ஏன்னா எங்களை காரணம் எங்களை ஏஞ்சல்ஸ் அதில் நிற்பாங்க. அந்த வெளிப்பாடுக்குள்ள நாங்கள் வருவோம். ஸோ அது அப்படி ஒரு வெளிப்பாட்டில் நாங்கள் எப்பயும் வாழணும். அடுத்தது கொலோசியர் வாசிப்போம். இருளின் அதிகாரத்தில் இன்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவனுடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய மகனுடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய ராஜ்யத்துல எல்லாமே அது நம்ம சொன்ன மாதிரி உயிர் உள்ளது. அதுல மரணம் இல்லை, சிக்னஸ் இல்லை, தோல்வி இல்லை, பஞ்சம் இல்லை, என்ன சொல்றது அந்த குறைபாடு இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு ராஜ்யம். இதை நாங்க பெற்றுக்கொள்வது ஏன் இல்லாம இருக்கிறோம்? அறியாமை தான். என்ன அறியாமை? ஓகே, அறியாமை. அப்ப எப்படி பெற்றுக்கொள்வது? வாயை திறங்க, வார்த்தையை சொல்லுங்க, ஆவியானவரை நிரம்புங்க, வார்த்தையை சொல்ல 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 நீங்க காரியங்கள் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. வாயை மூடிட்டு இருந்து நீங்க ஒண்ணுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஓகே, அடுத்த வாசனம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஈனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி விட்டான். Okay, so எந்த அளவு அவரோட ராஜ்யம் ஏசப்பாட ராஜ்யம்னு சொன்னா அவர் வந்து இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் மட்டும் இல்லை. பொதுவா சாத்தான் எங்களை பயன்படுற பெரிய விஷயம் இந்த உலகத்திலேயே பயமான ஒரு விஷயம்னா என்ன? மரணம். மரணம் மரணம் கடைசி மரணம். அதையும் ஏசப்பா வென்றார். அப்ப அவர் வென்றார்னு சொன்னா எங்களுக்கும் மேலும் உண்மையின்படி இப்ப நான் எனக்கு ஏறும் அப்படின்னு நான் பெருசா சொல்லல, வசனத்தின்படி முடியும். ஏன்னா அவர் வந்து அவருடைய அதே வித்தாலதான் நாங்க பிறந்திருக்கிறோம். அப்ப கிறிஸ்தவர்கள் பவுல் சொல்றார் அவருக்கு அந்த மாதிரி நாங்க வாழ்ற நேரம் அந்த வெளிப்பாடோட நாங்க வாழ்ற நேரம் இங்க இருக்கிறதா அங்க போறதான நான் யோசிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன சொன்னா அந்த எபிலிட்டி இருக்கு. அவர் ஒரு சாதாரண மனுஷன் தானே. அப்ப ஆனா அந்த இந்த வெளிப்பாட்டுக்குள்ள அவர் ஆண்டவரால பிறந்த நேரம் அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி மரணத்தையே ஜெயித்தா இது கொடுத்தது எங்களுக்கு ஏசப்பா மட்டும்தான், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அப்ப மரணத்தையே ஜெயித்தா இந்த சின்ன விஷயங்கள்லாம் என்ன அந்த அதிகாரத்தை தெரிஞ்சு நாங்க வாழும். இப்ப ஏசப்பா வந்து லாசரஸ்ட போன நேரம் அது வந்து முடிஞ்சது. அது முடிஞ்சு 3 நாள் முடிஞ்ச காரியம். இருந்தாலும் வசனத்தை வார்த்தையால கூப்பிட்டு அவர் வந்து அது ஒழிப்பிச்சு. அது மாதிரி இப்போ உங்களோட லைஃப்ல இனி இல்லை, அது முடிஞ்சு இனி எழவே இயலாது, அது மறந்துடும். அப்படி காரியங்களை கூட நீங்க உங்களோட வார்த்தையை பேசி உயிர்ப்பிக்க முடியும். அந்த மாதிரி காரியங்களை கூட அவங்களுக்கு உயிர்ப்பிக்க முடியும். அந்த அளவு அதிகாரத்தை கொடுத்துட்டு நேசப்பா செய்தது எங்களுக்கு செய்யலாம். அடுத்தது நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை பெறப்படும். உடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இல்லை நீங்க அதை ஏனோ அதுல வந்து அப்ப அதுல மரணத்தை அவர் வென்றவர். அதனால தான் பாருங்க அவரோட இது வந்து நடந்த காரியம் தான். அவரோட அவர் ஐக்கியமா இருக்கிற நேரம் எனக்கு மரணத்தை காணல. எனக்கு அதை ஏசப்பா வர முதல்ல இருந்தாலும் எனக்கு மரணத்தை காணாமலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ அது மாதிரி எங்களுக்கும் அதே அதை நாங்கள் இந்த காலத்துல இருந்து கூட இன்னும் தைரியமா சொல்லலாம். நாங்கள் ஆண்டோட வருகை ரொம்ப கிட்ட என்னன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்றீங்க. ஆனா இருந்தால் வந்து அந்த ஆவி வந்து உண்மையா ஆவி ஆத்மாவத்தான் கடவுள்கிட்ட இருக்க முடியும். அப்ப உடம்போட எப்படி எடுத்துக்கொள்ள மறுரூபமாகி போகும். அது உடம்பு இப்ப இந்த மாமிச சதையான உடம்பு வந்து மகிமையின் சரீரம் அடைஞ்சு போகும். இல்ல 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 உடம்பு இருக்கா. இந்த மாமிசமும் சதையும் அப்படியே மறுரூபம் அடைஞ்சு போகும். நாங்க ரேச்சர்ல போற நேரம் இந்த உடம்பு வந்து கீழே கிடக்காது. அது வேற அது வேற. இது வந்து அந்த அந்த இறந்த சரீரமும் மறுரூபமாகி போகும். எங்களோட சரீரமும் மறுரூபம் மகிமையின் இதை எடுத்து போகும். அப்ப எங்களுக்கு அடையாளம் வந்து நாங்க வந்து இப்படி இருக்க மாட்டோம், மகிமையா இருப்போம். மற்றது எல்லாருமே கிட்டத்தட்ட வயசானாக்கள் சின்னாக்கள் அப்படின்னு இல்லை, எல்லாருமே ஆல்மோஸ்ட் லைக் 30 வயசு அந்த மாதிரி அதுக்குள்ள அந்த மாதிரி மகிமை எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த நேரம் செய்வேன். உயிரோடு இருக்கிறவங்க இவரை அப்படி எடுக்கணும்னா எடுப்பேன். இப்ப நாங்க இருக்கிற உயிர் அநேகமா எங்க காலத்துல அது நடக்கிறதுக்கான 98% சான்ஸ் இருக்குது. ரத்தமும் மாம்சமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் அப்படின்னா எங்களுடைய ரத்தம் மாம்சம் எல்லாம் பரலோகத்துக்கு போகாது. ஆண்டவர் மறுரூபமானதுனாலதான் அந்த மரியா மகதலேனாளுக்கு அவரை பார்த்தா கூட அவர் தான் தெரியல. அவளா நினைச்சுட்டு அவர் போட்ட காரணம் அந்த பழைய இது. ரத்தத்தோட இருந்தா பரலோகத்துக்கு போகாதுன்னா மாம்சத்தின் கிரியைகள் சொல்லி அப்படி அவர் வந்து மறுரூபமாகி டிரான்ஸ்லேட் அவர் டிரான்ஸ்லேட் ஆனவர் அது மாதிரி பாடமாக போனால் தேவனுக்கு பிரியனான அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதாச்சு. அதே மாதிரி எங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்க வந்து இந்த சரீரம் இல்லை மறுரூபம் அதே மாதிரி போனார். யார் ஏனோக்கு மரியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். யார் அவர் உடனே ரத்தம் சரீரமா இருந்ததை ஏசப்பா மறுரூபமாக்கினோம்னா எலியா என்னென்ன காரியங்கள் செய்தாங்கன்றதை போட்டு நான் வாய்ச்சாலும் நீங்க இப்ப அவங்க செய்யறதை பார்க்க வேணாம். நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் நீங்க யாருன்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டுல செய்தாக்கள் உங்களுக்கு தேவையில்லை. அதை விட பெரிய ஒரு இது உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுதான் சொல்றீங்க நாங்க செய்யற பிள்ளை மோஸ்டா தமிழ் இதுல செய்ய
இல்ல அந்த பழைய ஏற்பாட்டில் ஈனோக்கு அவங்கள விட நீங்க அவங்களுக்கு அதிகமா செய்ய முடியும். ஏன்னா ஆண்டப்பா ஏசப்பாவை சொல்றாங்கல்ல, என்ன விசுவாசிக்கிறான் என்னையும் பெரிய காரியம் செய்வார். அவரே அப்படி சொல்லும் பொழுது அது பொய்யான வார்த்தையா? அது போயில மற்றது வந்து அவருடைய நாங்க இன்னும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரல. அதான் முக்கியம். அதுதான் அது எப்படி வர்றதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள உயிர் பெறணும். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு. அப்பதான் நீங்க என்ன நோயையும் மேற்கொள்ளலாம், எதையும் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு ஆவியானவர் கொடுத்துட்டு அப்ப இதை மேற்கொள்ளலாம். அப்ப பழைய ஏற்பாடு உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்குல்ல, சந்தேகப்படாம ஒரு சின்ன நின்றாலும் அதை வந்து நம்பிக்கொண்டு அப்படி போகும். வார்த்தை உங்களுக்குள்ள உண்மையாக்கிக் கொள்ளுங்க. அதைத்தான் சொல்லிக்கணும். இந்த வார்த்தைகளை வாசிச்சு ஆவியானவரோட உதவியோட நீங்க இதை உண்மையாக்கிக் கொள்ளுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள வாழல, அவங்களுக்குள்ள இருந்து அவங்களோட மனித ஆத்மா. ஆனா எங்களுக்குள்ள இருக்கிறது வந்து பரிசுத்த ஆவி. அப்ப அவர் இருக்கிற நேரம் எங்களுக்கு எல்லாமே செய்து கொண்டு போக முடியும். அடுத்ததாக இன்னொன்று கூட சொல்லலாம். ஏனோக்கு காலத்துல பைபிள் இல்லை, ஆனா அவங்களுக்கு வந்து வாய்மொழி சுவிசேஷம் வாயால தான் அவங்க இப்போ சிஸ்டர் சொல்ற மாதிரி எங்களுக்கு வாயினால அவங்க அதை கேட்டு விசுவாசிச்சு அதுக்கு தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்ந்தாங்க. இப்ப கூட எங்களுக்கு புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, படிக்க நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் எங்களுக்கு கிரகிக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப கூட என்ன சொல்றாங்க, வாசிக்கிறதால விசுவாசம் இல்லை, கேள்வினால் விசுவாசம் வரும். கேளுங்க, பைபிளை திறந்து வாசிக்கிறது ரொம்ப நல்லா. கேளுங்க. அதுக்காக தான் நாங்க இப்ப சர்ச்சுக்கு போறது வந்து உண்மையா நாங்க ப்ரே பண்ணணும். ஆனா நீங்க சர்ச்சில் வந்து ஒரு நாள் ப்ரே பண்ணிட்டு உங்க லைஃப் 7 நாள் நீங்க ப்ரே பண்ணாம இருந்தீங்கன்னா அது வேர்த்தே இல்லை. ஸோ நீங்க எதுக்காக சர்ச்சுக்கு வரீங்கன்னா இந்த வார்த்தைகளை நீங்க இன்னுமா தெரிஞ்சுக்கொள்ளும். அப்ப இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள உண்மையாக கேட்க இந்த வார்த்தைகள் உண்மையாக அது சரியா, அதுதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், சரியான வார்த்தைகளை கேட்கறதுக்கு போக. எப்படியும் வார்த்தைகளை சொல்லலாம், உங்களை பிழையான குற்றப்படுத்துற வார்த்தைகளையும் கேட்கலாம், இல்ல உயர்த்தி விடுற வார்த்தைகளையும் கேட்கலாம். ஏசப்பா ஒரு நாள் யாரையும் குற்றப்படுத்த மாட்டார். அவரோட கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த கிருபையினால எங்களால சாதிக்க முடியாத ஒன்றுமே தாமதிக்கலாம், ஆனா ஒரு நாளும் இல்ல அவர் வந்து அந்த எங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ற சக்தியை கொடுப்பார். அதே நேரம் அந்த கிருபையினால நாங்க எதையுமே பெற்றுக்கொள்ளலாம், தாமதித்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதனால நீங்க யாருன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இனி இப்ப பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் இவங்க அதெல்லாம் ஜஸ்ட் நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் கட்டாயம். ஆனா அதை விட பெரிய ஒரு ஆத்மா அந்த வித்துக்குள்ள இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய காரியம், நீங்க என்ன யோசிக்கணும், இதெல்லாம் வச்சு ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய காரியம் செய்யணும், இப்படி யோசிங்க. அங்க பின்னுக்கு போகாதீங்க, முன்னுக்கு போங்க. இந்த புக் இப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஞாபக புத்தகத்துல எழுதப்படுது, அப்போஸ்தலர் புத்தகம் இன்னும் எழுதப்படுது. ஸோ நீங்க இந்த பூமியில அவருக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைங்க. அது வந்து அவர்கிட்ட கேளுங்க. நீங்க நினைச்சு அதை செய்யும் அப்படி செய்யறது இல்லை. அவர்கிட்ட கேளுங்க, காத்துருங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. இதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இது கொஞ்சம் தருக்கு. அடுத்ததுக்கு எபிரேயரா யோபு. ஓகே, இது ரொம்ப முக்கியம். நீர் ஒரு காரியத்தை, யோபு 22:27, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உங்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்ப இது அது அடுத்தது வாசனம் பிரசங்கி 8:4, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? சோ நீங்க ராஜாவின் பிள்ளை. ஓகே, நீங்க இவ்வளவு ராஜாவின் பிள்ளை. அவருக்கு தெரியும், ஆனா அவர் மைண்ட்ல நிர்ணயிச்சிட்டார் இது நடக்கும், அவன் நான் வெளியில எடுக்க போறேன் தெரியும். இன்னைக்கு நீங்க நிர்ணயிங்க, உங்களோட நீங்க உங்களை மைண்ட் வந்து நிர்ணயிச்சாதான் உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நிர்ணயிச்சு கொள்ளுங்க உங்களோட மைண்ட்ல, நான் இந்த வாழ்க்கையை நான் வாழ போறேன், இந்த ஏசப்பா கொடுத்த வாழ்க்கையை வாழ போறேன், நான் cannot be defeated, என்னால என்ன தோற்கடிக்கப்பட மாட்டேன். இந்த ரியாலிட்டிக்கு வாங்க. எந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் பண்ணாதீங்க, வார்த்தைய பேசுங்க. ஆனா அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரியையா செய்யாதீங்க. ஓகே, இத்தனை வருஷம் வாசிச்சா எனக்கு இது நடக்கும், அப்படி இல்லை. தைரியமா அதிகாரத்தோட வார்த்தையை பேசுற நேரம் நாங்க அதை நான் தான் சொல்றேன்னால நான் சொல்றேன், நான் இப்படித்தான் மேற்கொள்றேன் ஒவ்வொரு காரியத்தையும். நாங்க சொல்றேன் எனக்கு I have more than enough all the time, இப்படி சொல்ற நேரம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு குறைவுபடாது. இந்த மாதிரி இதெல்லாம் வார்த்தைகள் தான். I more than a conqueror. என்னை வந்து
எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பைபிள் வசனங்கள் எந்த நேரம் பாடமாகி பேசிக்கொண்டே இருங்க, வாயில பேசிக்கொண்டே இருங்க. பஸ்ல போறான், எங்க போறான், வார்த்தையால தான் அவனை அடிக்கலாம். ஸோ பேசிக்கொண்டே இருங்க. ஆவியானவரோட நிரம்பி, உங்களோட தலையால பாடமாக்கி இல்லை, ஆவியானவர் நிரம்பி. அடுத்த வசனம் பார்ப்போம். ஓகே, இதுவும் இன்னொன்னும் பெருசா அதோட முடியுது. இதை கொஞ்சம் வாசிச்சு பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீக்கிரசியல் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மாற்றுவமானவருடைய வழிபாசத்திலே உட்கார்ந்தார். இவர் அவர் அப்படி எல்லாம் செய்து முடிச்சு அவர் உன்னதத்தில் வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். இவர் தேவதூரை பார்த்து எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களையும் மேன்மையுள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உண்மை ஜெயிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகவும் சொன்னதுண்டா? யாருக்காக, எந்த தேவதூதனுக்காக நீ எங்க குமாரன்னு சொல்லியிருக்காரா? இல்ல, தேவன் குமாரன்னு சொன்னது ஏசப்பாக்கு மட்டும்தான். அவருடைய வலது பரிசத்துல உட்கார வச்சிருக்காரு. ஓகே, அப்ப வலது பரிசம் சொன்னா போயிட்டு ரைட் ஹேண்ட் அப்படி உட்கார்ந்து கொண்டு இல்ல கௌரி, அப்படி உட்கார்ந்து கொண்டு இல்ல. வலது பரிசம் சொன்னா அந்த இப்ப நாம சொல்லுவோம் இவர் தான் என்ன ரைட் ஹேண்ட் அப்படி நாங்க சொல்லுவாங்க தானே. அப்ப ரைட் ஹேண்ட் சொன்னா அதிகாரம், தேவனுடைய அவ்வளவு சகல அதிகாரமும் ஏசப்பாக்கு கொடுத்திருக்குது. அப்ப நாங்க ஏசப்பாவோட இருக்கிறோம். ஏசப்பா சொல்ற அவரோடைய அதே இடத்துல நாங்க அமர்ந்திருக்கிறோம். வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா இப்ப ஒரு ஆள் இப்படி இருக்குது, அந்த ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறதா அது உடம்புல சரிவாங்க. அதான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த அதிகாரம் நான் சொல்ல இவர் என்ன வலது கை மாதிரின்னு சொல்லி அப்படின்னா அந்த எல்லா அதிகாரமும் அவருக்கு பரலோகத்துல 2 சீட்டு போட்டு ஒரு அப்படி இல்லை. ஏன்னா தேவன் ஒருவர் தான். பைபிள் தெளிவா சொல்லுது, தேவன் ஒருவர் தான். ஆனா அவர் 3 நிலைகள்ல இருக்காரு. வார்த்தையான தேவனா இருக்காரு, ஆவியான தேவனா இருக்காரு, பிதாவாகிய தேவனா இருக்காரு இல்லையா? அவங்க 3 பேரும் ஒண்ணுதான். ஆனா அவர் எங்களுக்கு விளங்க செய்யறதுக்காக அவர் பக்கத்துல இருக்காருன்னா எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இப்போ எங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. இந்த உலகத்துக்கு வந்து எல்லாம் செய்து முடிச்சாருன்னா என்ன அர்த்தம்? ஆதாம் ஏவாள் விட்ட பிழைக்கு அவர் பரிகாரம் செலுத்திட்டு அவர் மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மறுபடியும் தேவனோட ஒப்புரவாயிட்டாங்க. அப்ப பார்த்துப்போம். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவ்வளவு அதிகாரம் தேவதூதர்களை விட நாம தான் உயர்ந்தவர்கள். ஏன் சொன்னா ஏசப்பாவோட தேவதூதர் உயர்ந்தவர்கள். நீங்க நினைக்காங்க தேவதூதர் எங்களை விட உயர்ந்தவர்கள்னு சொல்லி இல்ல, முந்தைய அப்படி இருந்தது. ஏசப்பா வந்த பிறகு தேவதூதர்களை விட நாம உயர்ந்தவர்கள். இப்ப தேவதூதர் எங்க எதுக்கு இருக்காங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான். அதை நீங்க பாப்பீங்க பாப்பீங்க. அவங்க நாங்க ஏதாவது சொன்னா அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸா தான் அவங்க இருக்கிறாங்க எங்களுக்கு. நீங்க சுவிசேஷம் அறிவிக்க தொடங்குங்க. சுவிசேஷம் அறிவிக்க தொடங்குற நேரம் உங்களுக்கு இப்ப நீங்க வந்து ரட்சிக்கப்பட்ட நேரம் உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் உங்களுக்கு இருக்குது. ஓகே, இப்ப நீங்க எங்க போனாலும் உங்களோட ஏஞ்சல். ஆனா நீங்க காரியங்கள் ஆண்டவருக்காக செய்ய அவரோட சித்தப்படி, ஓகே, அவருடைய சித்தப்படி செய்யும் பொழுது நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் ஏஞ்சல்ஸ் கொடுக்கப்படும். உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற ஏஞ்சல்ஸ் கூட்டிக் கொண்டே போவாங்க. அதான் தமிழ் ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ண நேரம் நான் சும்மா இருந்த என்னத்தான் இப்பயுமே கூப்பிட்டு அதை செய்யு சொல்லிட்டு இருப்பேன். நான் வீட்டு வேலை ஒவ்வொன்னா ஒவ்வொரு காரமா இதை செய்யுது ஒவ்வொன்னா பழக்கிட்டு வந்தது. இன்னைக்கு நேற்று இல்லை 14 வருஷமா பழக்கலாம். ஒவ்வொன்னா பழக்கி ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய மீட்டிங் அந்த மென்ஷன் பண்ண பெரிய ஒரு மீட்டிங் செய்ய பழக்கினேன். அந்த இதுல வச்சு முழு ஸ்ரீலங்காவில இருந்து ஆக்கள் எடுத்தாங்க ஒரு இடத்துக்கு, அந்த சுகதாச ஸ்டேடியத்துக்கு பஸ் போட்டு வேடர்கள்ல இருந்து எம்பிஸ்ல இருந்து அவ்வளோ பேரையும் எடுத்து அந்த இடத்துல வச்சு காஸ்பலை ஷேர் பண்ணாங்க. அது பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த நேரத்துல எனக்கு மகனோட எனக்கு ஒண்ணுமே செய்யல. அப்ப நாங்களே காசெல்லாம் கொடுத்த இருந்தாலும் அவங்களே எல்லாரும் ஏதாவது செய்யறாங்க, எனக்கு ஒண்ணுமே செய்யலான்னு நினைச்சிட்டு நான் இருந்துட்டேன். ஈவினிங் உடனே பாஸ்டர் கால் பண்ணி சொல்றேன், you are the only one we have who is fluent in English, Tamil and Sinhalese.
3 தெரிஞ்ச ஒரு ஆள் நீங்க தான். ஸோ நீங்க வந்து பஸ் ஸ்கூல்ல கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா விடிய விடிய இருந்து கதைச்சேன். விடிய வராங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து. அவ்வளோ பஸ் டிரைவரோட இங்க நிப்பாட்டுங்க, சாப்பிடுங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அவ்வளோ இடத்துல இருந்து பஸ் டிரைவர்ஸை கொண்டு வந்து வச்சு அதுக்கு பிறகு மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் அவ்வளோ பேருக்கு கேஷ் செட்டில் பண்ணி பெரிய ஒரு வேலையா போயிடுது. அப்புறம் நினைச்சாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுல இருந்து பெரிய ரொம்ப வேலை செய்யறது. அப்ப உண்மையா அந்த மாதிரி இருந்து தேங்க் பண்ண. அப்ப அதெல்லாம் பழக்கினார். அதெல்லாம் பழக்கிட்டு அந்த மாதிரி பெரிய மீட்டிங்ஸ் அதுக்கப்புறம் இங்க வந்து சொல்றாரு தமிழ் ஃபெஸ்டிவல் செய்யுது. அப்ப எனக்கு ஏதாவது சொல்ல எல்லாத்தையும் ஆல்ரெடி பழக்கி இருக்கிறார். அப்ப இங்க வந்து செய்யற நேரம் எல்லாமே எனக்கு தனியா செய்ய வேண்டி வந்தது. பட் எல்லாமே ஏதாவது சொல்லல, அது ஏன்னா அவர் பழக்கி இருக்கிறார். அந்த பிறகு இன்னொன்று இருக்காது. இப்போ அந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் பழக்குவார். அது மாதிரி நாங்க செய்து கொண்டு போவோம். அந்த நேரத்துல எங்களுக்கு யார் உதவியா இருக்கிறது? தேவதூதர்கள். நாங்க இப்ப இந்த நேரம் சொல்ல டைம் இல்ல, ஒவ்வொரு டைம்லயும் கண்ணால பார்த்துருக்கு தேவதூதர்கள் ஹெல்ப் பண்றது, பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஹெல்ப் பண்றது பார்த்துருக்கு. ஸோ மற்றது வந்து சில நேரம் நீங்க நினைப்பீங்க சேலஞ்சஸ் வந்து போகுதில்லை அப்படின்னு சொல்லி பேசுங்க, மெதுவா பேசுங்க, சத்தமா பேசுங்க, கத்தி பேசுங்க, வசனத்தை பேசுங்க. இல்ல அப்படி பேசுங்க, சத்தம் போகலையா என்ன சொல்லணும்? மலைக்குழுக்களை இப்போ மலையை பார்த்து நாங்கள் பேசுறோம், ரைட்? எங்களோட சேலஞ்சஸை பார்த்து பேசுறோம். அப்ப போகுது இல்லையா? பேசாம மலைகளுக்காக போங்க, கண்ண முடி போய்கொண்டே இருங்க, நிக்காதீங்க. இந்த மலை நகரத்துல நின்றுட்டே இருக்காதீங்க, பேசாம போய்கொண்டே இருங்க. போற நேரம் அப்ப இதுக்கான இப்ப கிட்டத்துல எனக்கு வெளிப்படுத்துறதா மலைக்குள்ளால போற நேரம் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்குமா? இல்ல, இருட்டா இருக்கும். ஒரு புகை மாதிரி தான் இருக்கும். அப்ப இருட்டா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் நிச்சயமா அந்த மலையில முடிவுல பெரிய பிரகாசமான வெளிச்சம் இருக்குது. கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவர் சொல்றத மட்டும் காதுல கேட்டுக்கொண்டு நடங்க. நிச்சயமா பிரகாசமான ஒரு வெளிச்சம் உங்களுக்கு காத்து இருக்குது. ஓகே, அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஒரு நாளும் கைவிட மாட்டேன். மற்றது ஓகே நான் பார்த்துட்டு போவேன். இதுல ஓகே கொஞ்சம் அது வீடியோ வாசி. மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர் என்றார். ஓகே, ஒரு நிமிஷம். அது யாரு? முதல் பேரான குமாரன். முதல் பேரானவர். முதல் பேரானவர்னா ஃபர்ஸ்ட் பார்ன். அப்ப ஏன் ஃபர்ஸ்ட் பார்ன்? என்னுடைய குமாரன்னு சொல்லியிருக்கலாமே, என்னுடைய குமாரன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு. அவர் தான் குமாரன் ஒருத்தர். ஏன் ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்றாரு? ஏன்னா அதுக்கு பிறகு பிள்ளைகள் இருக்கிறாங்க. யார்? நாங்க தான். சோ அவரை முதல்ல ஜனிப்பித்தார். அவர் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய வித்த சுமந்து தெரியும் அதே அதிகாரத்தோட எங்களை பிறப்பித்தார். அப்ப இயேசுவை போலவே நாங்க அதான் சொன்னாங்க சகோதரர், அவர் மூத்த சகோதரன் எங்களுக்கு. அப்ப நாங்க வந்து அப்படியே நாங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. ஏசப்பா நான் பிறகு பிரேயரை பத்தி சொல்றேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றா, இனிமே நீங்க எனக்கிட்ட ஒன்றும் கேட்காதீங்கன்னு சொல்லி. எனக்கிட்ட நீங்க இனிமேல் கேட்க மாட்டீங்க. நாங்க ஏசப்பா தாங்கன்னு கேட்க கூடாது. ஏசப்பாட நாமத்தின் அதிகாரத்தினால அப்பா பிதாட்ட கேட்கணும். அதுதான் உண்மையான பிரேயர். அது பைபிள் இருக்குது. ஓகே, அப்ப அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏசப்பா தாங்க இல்ல, அவரோட நாமத்தை அதிகாரத்தை பாய்ச்சி ஒண்ணு கட்டளையிடுங்க வாங்க, கட்டளையிட அதிகாரம் இருக்குது. அப்பா பிதா கிட்ட கேட்கலாம். ஓகே, இது ரெண்டும் அது ஓகே. அது நாங்க பிறகு பார்ப்போம். பழையதுல இருந்து ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். மோசே வந்து செங்கடல் இடையில வந்த உடனே அவருக்கு எப்படி போறதுன்னு தெரியாது. அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவாரு. இப்ப நாங்க எப்படி போறது? அவர் கேட்பாரு, என்னையா பாக்குறேன், என்ன நோக்கியா பாக்குறேன், கையில என்ன இருக்கு, நான் என்ன உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவர் கொடுத்தது என்ன? கோல். எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? வார்த்தை, தேவன், வார்த்தையான தேவன். அப்போ அன்றைக்கு அவருக்கு அச்சாவப்பட்டது. அன்றைக்கு அவருக்கு இந்த வார்த்தை இல்லை, இன்றைக்கு எங்களுக்கு அவரை விட எங்களுக்கு இன்னும் வார்த்தைன்னு இருக்கு, எங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது. அந்த அவரை வார்த்தைக்குள்ளும் இருக்குது. அவரை உயிர்ப்பித்த, மரணத்திலிருந்து உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். மோசைக்குள்ள இருக்க இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிறார். சோ நாங்க அது அவரோட பெரியவர், தாவீதை விட பெரியவர், மோசையோட பெரியவர், ஆபிரகாமோட எங்களுக்கு பெரிய, எங்களுக்கு அந்த அதிகாரம் கூட இருக்குது. இதை நாங்க தெரியாம இருக்கிறோம். அவங்க அவ்வளவு செய்தாங்க, நாங்க இவ்வளவு செய்யணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறோம். முதல் வாசத்தில் பாருங்க, பூர்வ காலங்களில் பங்கு வகையான தீர்க்கதரிசிகள் வழியாக தான் அவங்களோட பேசுறாரு. அப்போ வந்து இப்ப அவர் வந்து எங்க வந்து குமாரன் வழியா பேசுறாரு. குமாரன்றது யாரு? வார்த்தை.
அதான் முதல் 1-2 படித்தா கூட எங்களுக்கு அதில் சிலது புரியும். இந்த கடைசி நாட்களில் இப்போ இருக்கிறது நாங்கள் வாழ்றது கடைசி நாட்கள். குமாரன் மூலமாக நமக்கு அப்ப மற்றது ஏசப்பா இவ்வளவு செய்தாரு. எவ்வளவு நாள் செய்தார்? 3.5 வருஷம் தான் செய்தாரு. 3 வருஷத்துக்குள்ளதான் இவ்வளோ பைபிள் உலகம் கொள்ளாதுன்னு சொல்றாங்க. அவர் செய்ததெல்லாம் எழுதுனா இது ஒரு கொஞ்சம் அவர் செய்ததுல ஒரு என்ன சொல்ற தசம பாகம் தான் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு. ஏசப்பாவுக்கு அவர் அடிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி அங்க பரலோகத்து போக்குல எத்தனை வயசுன்னு சொன்னாங்க? 33 வயசு. 30 வயசுல மினிஸ்ட்ரிக்கு வந்தார். 33 வயசுல போனார். அப்ப அதுதான் 3 வருஷம். அம்மா அப்பாவோட இருந்து அதிசயம் செய்து கொண்டு இருந்தாங்க. அம்மா அப்பா 30 வருஷத்துக்கு பிறகு அதிசயம் செய்தார். 30 வயசு வரைக்கும் பேசாம அம்மா அப்பா பார்த்து அப்பா இருக்கேன் நினைக்கிறேன். அதுக்கு தெரியும். அது பைபிள் இல்லை, பட் இருந்திருக்கு இல்லாது. எனிவே கௌரி, நாங்க இந்த சப்ஜெக்ட்ல இருப்போம். நீங்க வந்து உங்களோட மைண்ட வந்து நீங்க யாருன்றத கதைகள் இதுகள் எல்லாம் வேணாம். இப்ப நீங்க வந்து நீங்க யாருன்ற அதிகாரத்தையே நீங்க உங்களோட மைண்ட்ல இது பண்ணுங்க. அந்த பழைய கதைகள் இந்த கதைகள் இதெல்லாம் இல்லை. இப்ப நாம கடைசி ஏன்னா 3 வருஷம் சொல்றேன்னு சொன்னா நாங்க இப்ப இருக்கிறது கடைசி 3.5 வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2030 என்ன நடக்கும் நான் வந்து தைரியமா சொல்வேன். கடைசி 3.5 வருஷமா அதுக்கு குறைவோ தெரியாதுன்ற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணக்கு படி பாருங்க, சரியா 3.5 வருஷம். 2000 இப்ப சரியா ஹாஃப்ல நிக்கிறோம். 30க்கு 3.5 வருஷம். அதை விட உலகம் தாங்குமான்னு தெரியாது. அந்த அளவு கடைசி காலத்துல வாழ்ந்துச்சு. எந்த நேரத்திலையும் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கலாம். ஸோ இந்த டைம் தான் நாங்க ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னா இன்னமும் நாங்க பேபி கிறிஸ்டியனா பால் குடிக்கிற பிள்ளைகளா இருந்தா எங்களோட பிரச்சனைகளையே நாங்க பார்த்தோம். இதெல்லாம் முடிஞ்சா பிறகு ஓகே. அப்படி இல்லாம ஆவியாளர் நிரம்பி அவர்கிட்ட கேட்டு ஆண்டவரே நாங்க ஒரு பாட்டு பாடுவோம், இப்ப அவருக்கு என்ன செய்யணும்னு கேட்டு நாங்க வந்து மேற்கொண்டு வர்றதுக்கான டைமுக்கு அப்ப இந்த அதிகாரங்களை நாங்க தெரிஞ்சுக்கொள்வோம். இப்ப நான் பேசிக்கொண்டிருக்க உங்களோட ஐடென்டிட்டி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ற இந்த நேரத்துல உங்க ஆவிக்குள்ள நீங்க யாருன்ற அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வித்து உங்க அடி வயிற்றுல இருந்த அந்த டிஎன்ஏ கிரியேட் செய்து கொண்டிருக்க இந்த நேரத்திலையும் உங்களுக்குள்ள ஹீலிங் நடக்குது. ரைட்? ஏன்னா இந்த ஐடென்டிட்டி தெரியணும். இந்த உங்களோட நீங்க யாருன்றத தெரியும் பொழுது உங்களோட இம்யூன் பவர் கூடும், உங்களோட இம்யூனிட்டி பவர் கூடும். அப்போ உங்களுக்கு இந்த நேரத்துல கூட உங்களுக்கு முழுமையான சுகம் கிடைக்கும். இப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க இது வந்து நீங்க யாரு, அப்ப உங்களை குறிச்சு நீங்க எவ்வளவு உயர்வா நினைக்கணும். அப்ப நீங்க எந்த விதத்தையும் தாழ்வா நினைக்காதீங்க. எனக்கு இந்த குறை எந்த குறை இல்ல, சுகம் இல்ல எதுவுமே எந்த விதமான ஒரு குறைபாடு உங்க உடம்புல இருக்க முடியாது. அது எத்தனை வருஷம் நோயா இருந்தாலும் சரி, இந்த டைம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் அது சுகமாகி கொண்டு இருக்குது, அது செத்து கொண்டு இருக்குது. ஏன்னா உங்க ஜீவ ஒளி ஏசப்பாக்கிட்ட இருக்கிற ஜீவ ஒளி இந்த வித்து உங்களுக்குள்ள கிரியை செய்து இந்த நேரம். சோ உங்களுக்குள்ள கிரியை செய்யற நேரம் நிச்சயமாவே அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மரணத்தின் ஜீவன், அந்த மரணத்தின் அந்த வித்து வந்து எல்லாமே அழிச்சு கொண்டிருக்குது. அந்த ஜீவ ஒளி உங்களுக்குள்ள உருவாகி கொண்டிருக்குது. சோ என்ன அது என்ன வழியா இருந்தாலும், என்ன பெயினா இருந்தாலும், புண்ணா இருந்தாலும், எதா இருந்தாலும் நிச்சயமாவே இப்ப காஞ்சி கொண்டிருக்குது. அது நீங்க விசுவாசிங்க அந்த அளவுக்கு. ஏன்னா ஏசப்பா அவர் வந்து அவர் செய்த அந்த காரியம் அதே அந்த பிரசன்னம் இந்த இடத்துல உங்க உடம்புல இப்ப அசைவாடி கொண்டிருக்குது. சோ நிச்சயமாவே அந்த காரியம் நடக்குது. ஓகே, நாங்க வாசிக்க முடியும். தேவர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவரே, உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்த்து உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தில் கீழாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழைமையாய் போகும், அவைகள் அழிந்து போகும், நீரோ அவையெல்லாம் வசப்படமையாகவும் ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது என்றும் சொல்லி இருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகவும் அவர் சொன்னது உண்டா? யாருக்காவது எந்த செயின்ஸுக்காவது கத்தோலிக்கர்களுக்கு எந்த செயின்ட்டுக்காவது சொல்லியிருக்காரா? இல்ல, ஏசப்பாக்கு மட்டும்தான். ரட்சிப்பை சுதந்திரிக்க போர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும்
அனுப்பப்படும் பணிவிடை இது இந்த ஆவிகளாக இருக்கிறார்கள். இந்த வசனத்துக்காக பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். யாரு? தேவதூதர்கள். ஓகே, நீங்க பேசினா, நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது உங்களுக்கு அவங்க போய் கிரியை செய்வாங்க. ஈவன் நீங்க இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு தேவதூதர்கள் அனுப்புங்க. அது கண்ணு சாட்சிட்டு இருக்கு. ஸோ தேவதூதர்கள் கிரியை செய்வாங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிச்சயமா. மற்றது வந்து பாதப்படி ஆக்கி போட வரைக்கும். அப்ப வந்து அந்த இடத்துல என்னன்னு சொன்னா, நான் விளங்கி கொண்டது, நாங்க எல்லாரும் இந்த நேரத்துல நாங்க தான் அதை செய்யணும். ஒவ்வொரு ஆத்மாவையும் நரகத்துல இருந்து மீட்டெடுக்கிற பணி எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஏசப்பா. சும்மா எங்களை விட்டுட்டு போகல. அவர் வந்து அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து, இந்த நீங்க வந்து முழு பரிபூர்ணத்துக்கு வாங்க, இவ்வளவு எல்லாரையும் நீங்க அவங்களுக்குள்ள ரட்சித்து எடுங்க, முழு என்ன உலகம் எல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ அந்த காரியத்தை நாங்க செய்யணும். அந்த அவருடைய பாதப்படியாகும் அந்த காரியத்தை முழுமையாக்குறது எங்களை கையில இருக்குது. ஸோ நாங்க சும்மா இருக்கேன். அது ஓகே, இதுல வந்து பார்த்துட்டு ஏன்னா வசன வார்த்தை எவ்வளவு முக்கியம்ன்றது இதுல பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூவுவிடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாய் எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஜோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அனைவரும் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசம் மதுவும் குடியான். தன் தாயின் வீட்டில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதலை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாள் என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமா, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற கபிரியேல் என்பவன், உன்னுடன் பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்து. ஓகே, இதுல பார்ப்போம். இப்போ அவர் வந்து சொல்றார். ஓகே, அவர் எலிசபெத் சகரியா வந்து ஏற்கனவே அவர் வந்து ரொம்ப வயசா போயிட்டது, பேர் கிடைக்கிறதுக்கான எந்த சான்ஸும் எலிசபெத்துக்கும் இல்லை. ஆனா அவர் வந்து தேவதூதர் வந்து வார்த்தையால சொல்றார், நடக்க முடியாத ஒரு காரியத்தை சொல்றார். ஜஸ்ட் வார்த்தையால சொல்றா, உனக்கு வைஃப் பேபி கிடைக்க போகுது. யாருக்கு சொன்ன? வைஃப் கிட்டே சொன்னார்? இல்ல, ஹஸ்பண்டுக்கு சொல்ற. ஹஸ்பண்டுக்கு சொன்ன வார்த்தை வைஃப் மூலமா வெளியில வருது. இவ்வளோ வல்லமை உள்ளது இந்த வார்த்தை. அப்ப ஜஸ்ட் வார்த்தை அனுப்பிதான் இதை அவர் செய்தார். ஆனா அவர் என்ன கேட்கிறார்? இது எப்படி ஆகும்னு கேட்கிறார். கேட்கிற நேரம் நினைக்கிறார், நான் சொல்லி கொண்டிருக்கிற விசுவாசம் இல்லாம சொல்றேன், அவர் வந்து பேபி கிடைக்க வரைக்கும் உண்மையாக்குறார். சோ அது யாரு? தேவதூதன். அவரை விட இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்ப நாங்க சொல்ற வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. ஓகே, சோ நான் அதை விசுவாசிங்க. இப்ப அன்னைக்கு வந்து சிஸ்டர் வந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் இந்த வீடியோல இருக்கவங்களுக்கு தான் கதைக்கிறேன். அவங்க வந்து சொல்ற நேரம் அவங்க உங்களோட எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் அவங்க கதைச்சாங்க. ஸ்கின்னுக்கு கதைச்சாங்க. அந்த கதைச்சு அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் அவங்களோட வார்த்தை. அதை பெற்றுக்கொள்ளுங்க. அது வந்து சந்தேகப்படாதீங்க. அதுதான் இசப்பா யாரையோ அனுப்பி எங்கேயோ உங்களுக்கு சொன்ன வார்த்தை. அதை பிடிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்னென்ன காரியங்களுக்காக கதைச்சாலும் அதை பிடிச்சு அது வார்த்தையால மேற்கொள்ளுங்க. இப்ப அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்தால நீங்க சொன்னீங்க, இசப்பா நான் பெற்றுக்கொண்டது உண்மை, எனக்கு தந்த விடுதலை உண்மை, நான் எனக்கு இனிமேல் எந்த விதமான சாத்தான கிரியலும் எனக்குள் கிரியை செய்ய முடியாது, எனக்குள் இருக்கிறவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கவும் எனக்குள் இருக்கிறவன் பெரியவர். இது தேவனுடைய ஆலயம், ஆவியானவருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள எந்த விதமான அந்த காலத்துக்கும் இருக்க முடியாது. இந்த மாதிரி வசனங்களை அந்நிய பாஷையை பேசிக்க மாறி 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 பேச 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 அன்னைக்கு கண்ட உண்மை உங்களுக்கு அது உண்மையாகும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இப்ப வந்து ஏமாத்தி கொண்டிருக்கிறா நம்பாதீங்க. சோ அதை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை நீங்க நிஜமாக்கி கொள்ளுங்க. எனக்கு வார்த்தை அனுப்பிதான் சொன்னேன். வார்த்தை அனுப்பி சொன்னா பெற்றுக்கொள்ளுங்க. கையில வச்சுங்க, அபிஷேகம் கிடைச்சது. எல்லாமே கம்ப்ளீட். இனி எங்கட கையில தான் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க. தகுந்த காலத்திலே நிறைவேற போகிறே வார்த்தையிலே நீ விசுவாசப்படினால் இவைகள் சம்பவித்து நான் வந்து நீ பேசக்கூடாமல் உண்மையாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமத்திருந்தான் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவரிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள்.
அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின் அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தியை நீக்கும்படி கர்த்தர் இந்நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்ததனால் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரிய காரியம், நடக்க முடியாத காரியங்களை நடக்க இந்த உலகத்துக்கு நினைவுக்கு, இந்த சயின்ஸுக்கு, இந்த படிப்புக்கு, பட்டங்களுக்கு, இந்த உலகத்துல எல்லா பணத்துக்கு செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடியவர் எங்களை இயேசுப்பா. சோ இந்த இடத்துல நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்லை. இந்த வார்த்தையினால, இந்த ஆவியினால நீங்க இதை பெற்றுக்கொள்ளலாம். அதை விசுவாசிங்க. இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டீங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு அறிகுறிக்கும் இடம் இல்லை. அது நீங்க 100% நம்புங்க. நான் சொல்லல, வார்த்தை சொல்லுது. உங்க வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு நான் சொன்னேன். நீங்க யார், உங்க வித்து, உங்களுக்குள்ள இருக்கிற வித்து யாருன்றது சொல்லியிருக்கு. சோ நீங்க தான் பேசுறீங்க பாஸ்டர். இப்ப எங்களுக்கு வந்து இந்த இங்க வந்து பழக்கினதுன்னா ஒரு நாளும் பாஸ்டர் போய் ஜெபிக்கிறதுக்கு பழக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே. எத்தனை தடவை சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கும் வாழ்க்கைக்கு. எத்தனை தடவை தான் போய் தலையை கொடுத்து ப்ரே பண்ணணும். நீங்க மேற்கொள்ளுங்க, உங்களை மேற்கொள்ள. அதுக்கு தான் பழக்குனாங்க. ஓகே, வார்த்தையால, வல்லமையா, அபிஷேகத்தால மேற்கொள்ளுங்க, கதைங்க, பேசுங்க. இதுதான் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி மற்றவங்க கடைசி காலையில் ஓகே கொரோனா வந்து எல்லாம் மூடிட்டாங்க. சர்ச்சில் நாமத்துல நடக்காது, இனிமேல் மூட இல்லாத நான் சொல்றேன். எல்லாம் லாக்டவுன் நாங்க கண்டோம். என்ன செய்யறீங்க? எந்த பாஸ்டர் போய் தலையை கொடுக்க போறீங்க? எந்த மருந்துக்கு போவீங்க? எந்த டாக்டர், எந்த ஹாஸ்பிட்டல்? ஒண்ணும் இல்லை. என்ன செய்வீங்க? நீங்க உங்களுக்குள்ள வல்லமை இருக்கு, உங்களுக்குள்ள வித்து இருக்கு. உங்களோட டிஎன்ஏ, உங்களோட அம்மா அப்பா டிஎன்ஏ இல்ல, பரம்பரை சாபங்கள், பரம்பரையில இருந்து வர எந்த விதமான நோய் உங்களுக்கு வர முடியாது. அவன் சொல்றதுக்கு நீங்க ஏமாறாதீங்க. வார்த்தையால மேற்கொள்ளுங்க. நான் ஏசப்பாட பிள்ளை, அவரோட வித்தினுக்குள் மேற்கொள்ளும் பொழுது அது நடக்க முடியாது. இன்னையில இருந்து நீங்க அது ப்ளீஸ். மருந்து மட்டும் கணக்கா 3 தடவை 4 முறை குடிக்கிறீங்க. அது குடிக்க முதல்ல பேசுங்க, இதை பேசுங்க. பேசி 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 மேற்கொள்ளுங்க. அதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு உதவி செய்வார். அடுத்தது அதுல என்ன சொன்ன, சகரியா வெளியில வர உண்மையா வந்தார். இங்க எல்லாம் சர்ச்சுக்கு போய் வெளியே வர உண்மையா வந்தா போச்சு சர்ச்சு. எல்லாம் செஞ்சிருவாங்க. அந்த நேரத்துல தான் ஜனங்கள் நம்பி ஆண்டவர் செய்தாருன்னு சொல்லி இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே, நாங்க அடுத்தது போவோம். கடைசி 6ஆம் மாதத்திலே கர்பியலின் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தின் ஊரில் தாவீதின் வம்சத்தான யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னியிடத்துக்கு திருநாள் எழுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவன் பிரசித்து கிருபை பெற்றவளை வாழ்ந்த கர்த்தர் உடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். தேவதான் அவளை நோக்கி, மரியே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கற்பவதியா ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியாது என்றார். அதற்கு மரியாள் தேவதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேன் என்றார். தேவதன் அவளுக்கு உபதேசித்தான், பரிசுத்தாவின் உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையிலும் ஆதார உள்ளத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருந்த எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு பித்திரனை கற்பெடுத்திருக்கிறாள். மெலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, அவருடைய வார்த்தையின்படி என காக்கடவுள் என்றாள். அப்பொழுது தேவதன் அவரிடத்தில் இருந்து போய்விட்டான். நான் உங்கள் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி உங்களுக்கும் ஆக கடவுது. எல்லாமே நடக்கும். எல்லாம் இதுவரை இருந்த தடை, இதுவரை இந்த நோய்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க அதை கேட்டு இந்த வெளிப்பாடு முக்கியம். அறிவில்லாம ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள். அப்படி இல்லாம இன்றைக்கு இந்த வெளிப்பாடு ஜஸ்ட் இது எப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஆளுக்குரிய தலைவர் நீங்க சொல்றது சரி. அதைத்தான் நான் இந்த அம்மா பழத்துக்கு அப்புறம் இந்த கிண விஷயங்கள் நான் வாழ்க்கையில் அறிஞ்ச அப்புறம் இலங்கையில நான் ஊடாதான் இல்லை. எந்த ஒரு பாஸ்டரும் எங்களுக்கு இப்படி பயிற்றுவிக்கல. போனா எல்லாத்தையும் தலையை கொடுத்துட்டு வார தலையை கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னும் இப்ப பாக்கணும் எலிசபெத்துக்காவது ஓகே ஒரு ஹஸ்பண்ட் இருக்குது, ஏதோ ஒரு 1% சான்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு பேபி ஒரு சான்ஸுமே இல்லை.
வர்ஜின் ரைட் கன்னி மரியாக்கு அப்ப ஏன் இவ்வளவு திரும்ப திரும்ப சொல்றதுன்னா சான்ஸே இல்லாத காரியத்தை செய்ய இயேசுவால முடியும் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம். நான் நடந்த காரியங்களை அவங்க ஒரு காரணத்துக்கு சொல்றேன், அது நான் அனுபவிச்சு தான் சொல்றேனே தவிர அந்த வார்த்தை சொல்றதுல இதை சொல்லல. விசுவாசிங்க நடந்து முதல் வேலை புத்தகங்கள் நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு பாஸ்ட் இல்ல. அத 2 Corinthians 5:17 தயவு செய்து எல்லாரும் போயிட்டு மிரர்ல போட்டு வைங்க. உங்களுக்கு இனிமேல் கடந்த காலம் ஒன்று இல்ல. ஓகே, கடந்த காலத்தை மறந்துடுங்க. இன்றிலிருந்து நீங்க புதுசா பிறந்திருக்கிறீங்க. எதையுமே நினைக்காது. தேவையில்லாத நிறைய என்னது பிரசங்கங்கள் கேட்காதீங்க. எல்லாமே சரியில்லை. உங்களை உயிர்ப்பிக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை உயிர்ப்பிக்கிற வசனங்களை மட்டுமே கேட்டுக்கொண்டு போகணும். ஓகே, அவ்வளவுதான் நினைக்கிறேன். நான் ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணு. ப்ரே பண்ணுவோம் எல்லாரும் எழுதி ஒருக்கா அன்னை பாஷையில் ஜெபிக்கிற நேரத்துல நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. எழுதி ப்ரே பண்ணுவோம் ப்ளீஸ். ஜெபிப்போம் எல்லாரும். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு ராஜாவே, நன்றி அப்பா இந்த வேலையை கேட்டு செய்ய சொல்ல வசனங்களுக்காக நன்றி அப்பா. வேலையில அப்பா இந்த நீங்க பகிர்ந்து கொண்ட சொன்ன வசனங்கள் ஏதோ பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் அப்பா இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் உயிர்ப்பிக்கும் பலரும் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு அப்பா டிஎன்ஏக்கள் மாற்றம் பலரும் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. நீங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த வேலையை சுகம் பெற்றுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. Yes. நன்றி